ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடம்மா. இன்னைக்கு நான் பார்க்க போகிறது சிக்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான். இதை நேம் வந்துட்டு டேட்டிங் வித் மை ஐடல். ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலான்டா. இங்கே ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஹோட்டல் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஹோட்டலில் ஒரு பர்சன் இன்னொரு பர்சன்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அந்த பர்சன் தான் ஐம் சாரி சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க? இல்லை, எனக்கு இப்போது மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னோட அப்பா அம்மா வந்து உங்களை அனுப்பி வச்சிருக்காங்க ரீசனுக்காக மட்டும் தான் உங்களை பார்க்க வந்தேன் தவிர மற்றபடி எனக்கு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை சொல்கிறாங்க. ஏன் ஜிமீன், நீங்கள் தான் படித்து முடிச்சிட்டீங்க, 2 இயர்ஸ் ஜாப் பார்த்துட்ருக்கீங்க, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் அங்கே இருக்க ஜிமின். அப்புறம் ஒரு பர்சன், அவங்க பேர் வந்து மின். ஓகேவா? மின்ஹியூன். இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. இல்லை, எனக்கு மேரேஜில் விருப்பம் இல்லை சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மா சொன்னாங்களே என்ன, நீங்கள் அவங்க என்ன சொன்னால் நீங்கள் கேட்பீங்கன்னு சொல்லிட்டு அது கேட்பேன் தான். எனக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லை, அவங்க ஃபோட்டோ பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் நான் வந்தேன் அப்படி சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்கிறாங்க. ஐம் சாரி அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சனும் சரி ஓகே, உங்களுக்கு வேறு ஏதாவது லவ் க்ரஷ்ஷாக இருக்கா அப்படி கேட்குறாங்க. இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் அட்லீஸ்ட் டேட் பண்ணி பார்க்கலாமா சொல்கிறாங்க. இல்லை இல்லை வேண்டாம், டேட் பண்ணுற ஐடியா எனக்கு இல்லை சொல்கிறாங்க. இப்போ அவங்களால ஃபோர்ஸ் பண்ண முடியல. சரி ஓகே சொல்கிறாங்க. அப்போ நான் கிளம்பவா அப்படி சொல்கிறாங்க. ஓகே ஜிமின் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு அப்செட் ஆகிடுது ஃபேஸு. ஜிமினுக்குமே ஒரு மாதிரி இருக்குது. சிவோ அப்பா மட்டும் என்ன சொல்ல போகிறோன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு ஜிமின் தான் அப்படின்னு வந்துட்டுருக்காங்க. இப்போ ஜிமின் வெளில வந்ததும் ஒரு பர்சன் அதை கூப்பிட்றாங்க. ஜிமின் சார் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் திரும்புகிறாங்க. ஐயோ, ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்காண்ணா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சார் ஜங்குக் சார் வந்திருக்காங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? எங்கே அதுக்கு? ஆமாம் சொல்கிறாங்க. பார்க்கிங் லாட்டுக்கு போங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ பார்க்கிங் லாட்டுக்கு போகிறான். அங்கே ஒரு கார் நினச்சிக்கு, பிளாக் கலர் கார் தான். இந்த காரை பார்த்ததும் ஜிமினுக்கு பயங்கர ஷாக்கு. ஒரு மாதிரி அள்ளு கொடுத்து அவருக்கு. ஐயோ, ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிமின் அப்படி வந்துட்டு அந்த காருக்குள்ள வந்து உட்காடுறாங்க. ஒரு பர்சன் பார்க்குறாங்க. போகலாம் டிரைவர் அப்படி சொல்கிறாங்க. இப்போது டிரைவர் கார் எடுத்துடுறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு அப்படி கூப்பிட்றாங்க. ஜங்குக்கு எதுவுமே கேட்கவே இல்லை, அமைதியாக உட்காந்துருக்காரு. ஜங்குக்கு உங்களை தான் சொல்கிறாங்க. ஜங்குக்கு பேச மாட்டேன்றாங்க. ஜிமின் ஜங்கோட ஹேண்ட் போய் பிடிக்கிறாங்க லைட்டாக. ஜங்குக்கு பாருங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. நீங்கள் எதுக்காக ஜங்குக்கு இங்கே சொல்கிறாங்க? ஏன் வந்து கேட்குறேன் அப்படி கேட்குறாங்க. இல்லை ஜங்குக்கு அது நீங்கள் எப்படி இந்த பேசுக்க சொல்கிறாங்க. டேட் பண்ண போனியா அப்படி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது சொல்கிறாங்க. டேட் பண்ண போனியான்னு கேட்டேன்னு சொல்கிறாங்க. அது அம்மா அப்பா ஃபிக்ஸ் பண்ணாங்க அதான் சொல்கிறாங்க. ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படி கேட்குறாங்க. ஜிமின் தான் நீங்கள் ஒர்க்கில் பிஸியாக இருப்பீங்களே, அவங்க டிஸ்டர்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் செக் என்ன சொல்லலை சொல்கிறாங்க. ஜேகே ஓகே சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. பேசுங்க ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கு இந்த மாதிரி டைப்னாக்கா ரொம்ப ஒரு மாதிரி கோல்டாக இருப்பார். அவருக்கு ஒரு கோல்டு, ரொம்ப சாஃப்டாக அப்படிலாம் இருக்கவே மாட்டார். ரொம்ப கோல்டாக இருப்பார். ஆனால் கேரிங், ரொம்ப கேரிங்கான ஒரு பர்சன் தான். கோல்டாக இருப்பார். அவர் வந்து சோலோ ஐடல் இருக்க. சோலோ ஐடல் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஜேகேவும் ஜிம்மும் டேட் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் 8 months அவங்க டேட் பண்ணிருக்காங்க. ஜேகே தான் ஃபஸ்ட் அப்ரோச் பண்ணிப்பார் ஜிமினை. ஜிமின் டேட் பண்ணுறாங்க. ஆனால் ஜேகேக்கு வந்து போய் சொல்லக்கூடாது, அவருக்கு தெரியாமல் எதுவும் பண்ணக்கூடாது. ரொம்ப பாசிட்டிவ், ரொம்ப ஜலஸ் அப்படின்னு இருப்பார். இப்போ ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு பாருங்க ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்கு எதுவும் சொல்லாமல் தான் வந்துட்டு இருக்காரு. இப்போ ஜிமினுக்கு என்ன பேசவோ தெரியல. ஃபைனாக ஒரு வீட்டுக்கு முன்னாடி கார் நின்றுருக்கு. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. இறங்க சொல்கிறாங்க. ஜிமின் இறங்குறாங்க. ஜேகே இறங்குறாங்க. இப்போது ஜேகே வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஜிமின் பண்ண வந்துட்டு இருக்காங்க. ஜங்குக்கு நெல்லுங்க ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. என்னாச்சு ஜங்குக்கு உங்களுக்கு, ஏன் அப்படி கேட்குறாங்க. ஜங்கு எதுவுமே சொல்ல டாக்டர் மேலே போயிடறாங்க. ஜோ இப்போ நான் என்ன தப்பு பண்ணேன், எந்த தப்பும் பண்ணலையே. அப்பா அம்மா எனக்காக பிளட் டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க, நான் போயிட்டு பார்த்தேன், அதுவும் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போ ஜேகேக்கு என்ன பிரச்சனை இதில் சொல்லி ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜேகே போய்ட்டு ஷவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போனா அவர் டேரெக்டாக அவருடைய ஆஃபீஸில் கம்பெனியில் தான் வந்துருப்பாரு. கம்பெனியில் வந்துட்டு டேரெக்டாக போய்ட்டு ஷவர் பண்ணுறாரு. ஷவர் பண்ணிட்டு வெளியே வராரு. ஒரு பாத்ரூம் பண்ணிட்டு வேறு பண்ணிட்டு வெளியே வராங்க. ஜிமின் பார்த்தா அந்த சோஃபாலே உட்காந்துருக்காரு. அவர் எங்கேயுமே போகல. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜேகே பார்க்குறாங்க. இங்கே என்ன பண்ணுற அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலையா அப்படி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இல்லை, நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. அது இந்த ஜான்கிட்ட நான் சொல்லிட்டே வரல சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஏன் சொல்லலை அப்படி கேட்குறாங்க. எனக்கு புரியல ஜேகே, ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? மற்ற விஷயத்தில் கோவப்படுறீங்களோ நியாயம் இருக்கும், இதில் ஏன் கோவப்படுறீங்க சொல்கிறாங்க. நான் கோவப்படலையே சொல்கிறாங்க. நீங்கள் கோவமாக தான் இருக்கீங்க தெரியுமா, நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். அங்கே காரில் ஏறினதுல நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், நீங்கள் கோவமாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. கோவமாக இருக்கும் இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் தான் ஏன்னு கேட்குறேன், என்ன பண்ணா ஜிமின் கேட்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. எதுக்காக இன்னொரு பர்சன் டேட் பண்ண போனோம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நான் டேட் பண்ண போலங்க, நான் போயிட்டு பிடிக்கலன்னு தான் சொல்ல போனேன் சரியா சொல்கிறாங்க. அப்பா அம்மா எனக்கு அலைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, நான் போய்ட்டு அதை ப்ராப்பராக போய் சொல்லணும்ல, எனக்கு பிடிக்கல ஸ்டூடியோஸ்ன்னு சொல்லணும்ல சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் ஃபோனுக்கு ரிங் ஆகிட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. பார்த்தா அம்மா வந்துட்டுருக்கு. ஜிமினும் ஃபோன் பிக் பண்ணுறாங்க. ஹலோம்மா சொல்கிறாங்க. ஜிமின்ப்பா என்ன பண்ணியிருக்கேனே சொல்கிறாங்க. அம்மா அதே சொல்கிறாங்க. சொல்லுப்பா, ஏன் அந்த பையன் ரொம்ப நல்ல பையன்ப்பா, நம்ம வில்லேஜ்லேயே போய்ட்டு
ஃபாரினில் படித்தவன் அந்த பையன் பண்ணுறதாப்பா. அந்த பையனோட அப்பா அம்மாவை அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க சரியா. அப்போ ஒன் டைம் அப்பாவை பார்த்துருக்காங்க. அவங்க பையன் என்ன பண்ணுறான்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஜீவன் அப்பாவும் இந்த மாதிரி என் பையன் சிட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோ வர காமிச்சிருக்காங்க. 2 பேருக்கு பிடிச்சதுனால தான் சரி ஓகே உன் பையனுக்கு பிடிச்சிருந்துச்சாமா, அதனால தான் சரி ஓகே ஃபாரினில் படித்த பையனுக்கு நம்ம பையனை பிடிச்சிருக்கு அப்படி அந்த வில்லேஜில் அந்த பையனுக்கு பிடிச்சது ஒன்று மட்டும்தான். அதுக்காக தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண தெரியுமா. அவங்க ரொம்ப பெரிய ஃபேமிலி, நல்ல பர்சன் கூடப்பா, அழகான பையன், நல்லா படித்த பையன்ப்பா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்ல அம்மா சொல்கிறாங்க. அம்மா எனக்கு புரியுதுமா, எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை சொல்கிறாங்க. அதான் பையன் கேட்குறேன், ஏன் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீ யாரையும் லவ் பண்ணல அப்படி என்னப்பா பிரச்சனை, அப்பா அம்மா என்ன முடிவு கொடுத்தாலும் உனக்கு ஓகே தானே இருக்கும், ஏன் இப்போ என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது இல்லைம்மா, எனக்கு இப்போதைக்கு மேரேஜ் பண்ணிக்கிற ஐடியா சொல்லிட்டாங்க. இப்போ மேரேஜ் பண்ணிக்க ஒரு எப்போ பண்ணிப்போ, நீ தான் படித்து முடிச்சுட்டு 2 years ஆகுது ஜாப் பார்த்துட்ருக்க, இதுக்கப்புறம் என்னப்பா உனக்கு சொல்லிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 3 years ஆக போகுது நீ படித்து முடிச்சு, நீ ஜாப் பார்த்துட்ருக்க, நம்மளுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, நீ வந்துட்டு எங்களுக்கு ஒரே பையன் தானே, மேரேஜ் பண்ணி வச்சுட்டு உன்னை செட்டில் பண்ணி வச்சுட்டு நாங்கள் ஹாப்பியாக இருப்போம்ல சொல்கிறாங்க. அம்மா அப்படி இல்லைம்மா சொல்கிறாங்க. என்னாச்சு உனக்கு சொல்கிறாங்க. அதை சொல்லிட்டாங்க. ஓகே இதுக்கப்புறம் நீ அங்கேருந்து பேச சரி வராது, 2 days நீங்கள் கிளம்பி வா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. ஆமாம் 2 days நீ கிளம்பி வீட்டுக்கு வா நம்ம பேசலாம் சொல்கிறாங்க. அம்மா அதே சொல்கிறாங்க, நீ கிளம்பி வா ஓகே நம்ம பேசலாம் சொல்லிட்டு ஜிம் நம்ம ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்லவே தெரியல. ஊருக்கு ஒரு மாதம் ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போது ஜேகே பார்க்குறாங்க. என்னாச்சு கேட்குறாங்க. அம்மா ஊருக்கு கூப்பிட்றாங்க. ஜங்குக்கு நான் 2 days ஆஃப்டர் நான் ஊருக்கு போகிறேன், நான் போயிட்டு வீக்கெண்ட் தானே வருது, நான் போயிட்டு அம்மாவை பார்த்துட்டு அப்பாட்ட பேசிட்டு வரேன் சொல்கிறாங்க. இப்போது ஜேகே பார்க்குறாங்க. என்ன சொல்லுவா அப்படி கேட்குறாங்க. நான் ஏதோ சொல்லி சமாளிக்கிறேன் சரியா சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க. நானும் வர சொல்கிறாங்க. எது நீங்களுமா வேண்டாம் சொல்லிட்டாங்க. நான் வரேன் அப்படி சொல்கிறாங்க. இல்லை ஜங்கு கதை சொல்கிறாங்க. நான் வரேன் ஜிம்மின் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் எதுவும் சொல்லலை. சரி ஓகே நான் வீட்டுக்கு கிளம்புவா சொல்கிறாங்க. ஜேகே அப்படி ஜிம்மின் லைட்டாக புஷ் பண்ணுறாங்க சோஃபாவில். ஜிம்மினோட பவுன்ஸ் ஆகி விடுறாங்க. என்னன்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ ஜேகே அப்படியே ஒரு மேலே ஓவர் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மின் ஃபுல் ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. ஜேகே ஒரு ஜஸ்ட் ஒரு பாத்ரூம்லாம் வேர் பண்ணியிருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. பாருங்கள் ஹேர் வெட்டாக இருக்குது, கோல்டு பிடிச்சிக்க போகுது அப்படி சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஓ அவ்வளோ கேரிங்கா சொல்கிறாங்க. பின்ன கேர் இல்லை எனக்கு சொல்கிறாங்க. கேர் இருக்கிற பர்சன் தான் உடனே என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னீங்களா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. டேட் போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கோம்ல, ஜேகே இந்த டேட்டுக்கு போகிறேன்னு சொல்லியிருக்குமா இல்லையா சொல்கிறாங்க. ஓ அது சொல்லுங்க இப்போ கோவமா சொல்கிறாங்க. நீங்கள் ஒர்க்கில் இருப்பீங்க உங்களுக்கு டெஸ்ட் பண்ணான்னு சொல்லிட்டு சொல்லலை, அது தப்பா சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இதான் ரீசன் தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் கூட நினச்சி பார்த்தா உங்களுக்கு இவ்வளோ கோவம் வரும்னு சொல்லிட்டு ஜிம் நினைக்கிறாங்க. ஸ்க்ரீனில் பார்த்தா நல்லா பனி மாதிரி எனக்கு சிரிக்க எல்லாருக்கும் மட்டும் சிரிக்க வேண்டியது, நேரில் பார்த்தா தான் தெரியுது எவ்வளோ கோவம் வருது, எவ்வளோ பாசிட்டிவ், எவ்வளோ கோல்டு ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. ஏன் பிடிக்கலையா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப ஓவராக பேசுறீங்க ஜேகே நீங்கள் சொல்லிட்டு ஜிம் தான் ஜேகே பிடிச்சிருது அப்படி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ ஜேகே டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் ஹங்கரே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே அப்படி ஜிம் ஷார்ட்டுக்கு அப்படியே ரூம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் நடக்க போச்சுட்டு அவருக்கும் தெரியும். இப்போ அந்த சோஃபாலேயே அவ்வளோ அழகாக ஒரு ரொமான்டிக் செக்ஷன் போயிட்டுருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே கண்ணில் பயங்கர கோவம் வர இருக்குது. அவருக்கு என்னக்கா சின்னதாக கூட போய் சொல்லக்கூடாது. அதுவும் ஜிம் வந்து வேறு யாரும் மீட் பண்ணுற போகிறதுக்கு ஜேகேக்கு சுத்தமாக பிடிக்காது. இவங்க லவ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த டேட்டை தாண்டி லவ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ ஜிம் சொல்கிறாங்க. பையனா இருக்கா இல்லை ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி இருக்கார் அவர் கூட. ஜிம் பார்க்குறாங்க. கோவம் போயிடுச்சா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எங்கே தான் உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருதோ அப்படி சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. உனக்கு தெரியாதா நம்மக்கிட்ட எவ்வளோ அடிக்டிவ், எவ்வளோ பாசிட்டிவ், எவ்வளோ ஜெலஸ், எவ்வளோ லவ், எவ்வளோ கேர் சொல்கிறாங்க. தெரியும் சார் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம்னோட ஃபேஸ் ஃபுல்லாக பைட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்கெல்லாம் பைட் பண்ணி ஒரு மாதிரி அவ்வளோ அடிக்ஷனாக இருப்பார் அவர் மேலே. ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி இருக்கார். இப்போ தான் இருக்க ஃபேஸ் நார்மல் ஆகுது. பழையதான் இப்போ கொஞ்சம் சாஃப்டாக ஆகிட்டாரு. ஜிம்முக்கு இப்போ தான் ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்குது. அப்போ அழகாக ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மிண்டா சரி போதும் விடுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஏன் சொல்கிறாங்க. இல்லை பசிக்குதுன்னு சாப்பிடவே இல்லை சாப்பிட்டுட்டு சொல்கிறாங்க. பசிக்குதா சொல்லி ஜேகே எஞ்சிடுறாங்க. சொல்கிறாங்க. சரி ஓகே நான் போய் குக் பண்ணுறேன் சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன். ஜேகே போய்ட்டு இருக்காங்க. லைட்டாக ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு வந்து குக் பண்ண ஆரம்பிச்சிடாரு. ஜிம்முக்கு போய்ட்டு மேலே போய்ட்டு ஷேர் பண்ணிட்டு ரெஸ்ட் பண்ணிட்டு கீழே வராங்க. இப்போ ஜிம்முக்கு கிட்டே வராங்க. ஜேகே அப்படி ஜிம்முக்கு ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப கோவம் வருது அவங்களுக்கு சொல்கிறாங்க. அப்படியா சரி உன்ட்டோட பேசணும்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் வீக் என்னை பற்றி ஒரு வீடியோ வந்துச்சு என்ன நினச்சி அப்படி கேட்குறாங்க. என்ன நினைக்கணும் சொல்கிறாங்க. எனக்கு எதுவும் டெக்ஸ்ட் பண்ணவே இல்லை கேட்கவே இல்லை சொல்கிறாங்க. நீ உனக்கு எதுவும் கோவம் இல்லை மேலே சொல்கிறாங்க. எனக்கு என்ன கோவம் சொல்கிறாங்க. நான் ஸ்மோக் பண்ணதை நினச்சி சொல்கிறாங்க. நீங்கள் ஸ்மோக் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எதாவது டென்ஷனாக இருந்திருக்கும் ஓகேவா. ஜஸ்ட் உங்களுக்கு அது ஸ்மோக் பண்ண பிடிச்சிருக்கு. நீங்கள் அடிக்ஷன் கிடையாது எனக்கு தெரியும் ஓகேவா. நீங்கள் அடிக்டர் கிடையாது. எல்லா ஹேபிட்டும் நம்மள்ட்ட இருக்கலாம் ஓகேவா. ஆனால் அது எல்லாமே அடிக்டடாக இருக்கக்கூடாது ஓகேவா. ஜஸ்ட்டு நம்ம ஒன் டைம் டென்ஷனாக இருக்குனாக்கா நீங்கள் ஸ்மோக் பண்ணுறீங்கன்னா அதை விட்டுறோம் ஓகேவா. அதையே அடிக்ஷனாக எடுத்துக்க தான் தப்பு ஓகே. நீங்களும் ஒரு நார்மல் ஹியூமன் தானே, உங்களுக்கும் அது எல்லா ஃபீலிங்ஸும் இருக்குல்ல, உங்களுக்கும் ஒர்க் டிப்ரெஷன் எல்லாமே இருக்கு இல்லையா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்க நினச்சேன் தப்பாக நினச்சிட்டு சொல்லிட்டு அப்படிலாம் நினைக்கல சொல்கிறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. எனக்கு இவ்வளோ தூரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓ தேங்க்யூவா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. தேங்க்யூ இப்போ சொல்கிறாங்க. பனிஷ்மெண்ட் அப்புறம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் எந்த தப்பும் பண்ணல பனிஷ்மெண்ட்டாக கொடுக்காதீங்க சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. எந்த தப்பு பண்ணலையா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பாருங்கள் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஓகேவா. ஜஸ்ட்டு நான் போயிட்டு இந்த பையன் ரிஜெக்ட் தாங்க பண்ணேன் சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. நீ என்ன தவிர வேறு யார் பக்கத்தில் உட்கார கூட கூடாது சரியா. டேட்னா அது என்ன மட்டும் தான் சொல்கிறாங்க. நான் உங்களை டேட் பண்ணி முடிச்சு லவ் பண்ணி அப்புறம் சொல்கிறாங்க கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன் போதுமா சொல்கிறாங்க. இப்போது ஜேகே லேட்டஸ்ட் மேக் பண்ணுறாங்க.
தெரியும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, நான் ஒய்ஃபுங்க லீகலா, ஆனால் உங்களுக்கு எவ்வளோ கோவம் வருது சொல்கிறாங்க. ஏன்னா யாருக்கும் தெரியாத வெளில அதான் கோவமே சொல்கிறாங்க. பயம் எங்கே வச்சு சொல்கிறாங்க. ஏஞ்சிக்கு எனக்கு புரியவே இல்லை, நீங்கள் ஒரு ஐடல், பிகாஸ்ட் ஐடல், இந்த வேர்ல்டே உங்களுக்கு ரேஸியாக இருக்காரு, நான் ஒரு ஆர்டினரி பர்சன், நீங்கள் ஏன் மேலே இப்படி இருக்கீங்க, என்னை பார்த்து இப்படி பயப்படுன்னு தெரியல, நான் போய்ட்டு உங்களை செக் பண்ணிட்டு போய் நினைக்கிறீங்களா நான் அப்படி கேட்குறாங்க. நான் அந்த பர்சன் தெரியும், இருந்தாலும் அப்படி கூட என்னோட யாரும் ஒன்று பிடிச்சிருக்கூடாது சொல்கிறாங்க. ஜிம்முக்கு புரியவே இல்லை, நீங்கள் என்ன அவ்வளோ லவ் பண்ணுறீங்களா ஜேகே சொல்கிறாங்க. ஏன் உனக்கு தெரியாதா, நீ ஒரு ஐடலாக என்ன பார்க்குறேன், க்ரெஷ்ஷாக பார்த்து அதுக்கப்புறம் தான் லவ் பண்ணுறேன், நானே அப்ரோச் பண்ணதுக்கப்புறம் லவ் பண்ணுறேன், ஆனால் நான் உன்னை பார்த்து ஃபஸ்ட் செகண்டில் ஃபாலோ ஆகிட்டேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தெரியும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஃபுல்லாக குக் பண்ணிட்டேன், சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ ஜிம் சாப்பிட்ருக்காங்க, ஜேகேவும் சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஜிம் பார்க்குறாங்க. இப்போ வீட்டுக்கு போவா சொல்கிறாங்க, என் கூட ஸ்டே பண்ணிக்கேன் சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க, அங்கே பாரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிக்கலாம் ஓகே, கேட்டு ஜிசாங்க நான் வீட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லி ஜிம் ஜேக்கவும் வா, நான் ஒரு நியூ சாங் எழுதிருக்கேன், அது எப்படி இருக்குன்னு கேட்கலான்னு சொல்கிறாங்க. அப்படியா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், ரெக்கார்ட் பண்ணிட்டேன், நீ எப்படி இருக்குன்னு சொல்லி ஓகே, ஃபஸ்ட்டு நீ தான் கேட்கணும், அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு கம்பெனியில் காட்டுவேன் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. வாசல் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜிம் ஜேக்கே மேலே போகிறாங்க. ஜேகே போய்ட்டு ஒரு ஹெட்ஃபோன் எடுத்துட்டு ஜிம்முக்கு போட்டு போட்டுக்கோ சொல்லிட்டு ஜிம் போகிறாங்க. இப்போ சாங்கை ஜேக்கே ப்ளே பண்ணுறாங்க. இது வந்துட்டு எப்படின்னாக்கா எந்த ஒரு மைக் ஆட்டோடியூன் வந்துட்டு ஆட் பண்ணவே இல்லை, ஜஸ்ட் ஜேக்கோட இந்த ரா வாய்ஸ் தான். அதில் ஜேக்கே பாடியிருக்காரு, செம்ம க்யூட்டாக இருக்க சாங், அவ்வளோ அழகாக இருக்குது, கேட்குறதுக்கு ஹெவன்லி மாதிரி இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்ச ஜேக்கோட சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். நம்ம அடிக்கடி ஒரு சொல்லுவார், ஒரு சாங் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஜேக்கே, நம்ம சாங் கேட்டு அவ்வளோ மெட்ரு ஆகிடுவேன் சொல்லிட்டு ஜிம் சொல்லியிருப்பாரு. இப்படினாக்கா ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தாலும் அவரோட வைபான சாங்ஸை கேட்பாரு, ரொம்ப சேடாக இருந்தால் அவருடைய ஃபீல் குட்டான ஒரு சாங் கேட்பாரு. அப்படி தான் ஜிம்மிங்க. இப்போ நம்ம ஜேகே நம்ம சாங் ப்ளே பண்ண ஜிம் கேட்டிருக்காங்க. ஜேகே வந்து எப்படி ஜிம்மில் பேக் பண்ணிக்கிறாங்க, அவர் சாங் கேட்டிருக்காரு உட்காந்துட்டு. ஜிம்மில் பின்னாடி ஜேகே வந்து பின்னாடி ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜேகே வீட்டில் எல்லாமே செட் ஆகிருக்கும், ரொம்ப அழகா. இப்போ ஜேகே பார்க்குறாங்க, எப்படி இருக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, சூப்பராக இருக்குது ஜேகே சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க, இது ரொம்ப அழகாக இருக்குது, ஒவ்வொரு லிரிக்ஸும் மீனிங்ஃபுல்லாக இருக்க சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க, இது 1 வீக்காக இதுக்காக கஷ்டப்பட்டு இருந்தால் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க, ரொம்ப நடக்கு ஜம்கா சொல்கிறாங்க, ரிலீஸ் பண்ணால் எல்லாருக்கும் பிடிக்கும் தெரியுமா சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருக்கு எனக்கு சொல்கிறாங்க. இந்த சாங் நான் யாருக்காக எழுதுன்னு தெரியுமா சொல்கிறாங்க. யாருக்காக சொல்கிறாங்க. உனக்காக தான் சொல்கிறாங்க. எனக்கா உனக்காக தான் சாங் ரைட் பண்ண சொல்கிறாங்க. தேங்க்யூ ஜங்கா சரி. எதுக்கு சொல்கிறாங்க, என்ன நீங்கள் இவ்வளோ பேர் ஐடல், எவ்வளோ பேர் உங்கள் மேலே ஃபாலோ ஆகிட்டுருக்காங்க, இவனும் உங்ககிட்ட நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய அந்த ஐடல் கரியருக்குள்ளே இருக்கிறவங்களாம் நிறைய ஐடல்ஸாக இருக்கட்டும், ஆக்டராக இருக்கட்டும், மாடல்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே உங்கள்கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் யாருமே திரும்பி பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு எப்படி என்ன பிடிச்சின்னு இப்போன்னு தெரியல. நான் சொல்கிறேன் செக்கிங் பார்க்குறேன், உங்களுக்கு தெரியாதான் ஏன் எனக்கு ஒரு பிடிச்சின்னு சொல்கிறாங்க. அது தெரியும் இருந்தாலும் சொல்கிறாங்க, பாரு இடத்துக்கு டிசர்வான பர்சன் ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. சரி எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, டின்பயர் குடிக்கலாமா சொல்கிறாங்க. டின்பயர் குடிக்கலாமா சொல்கிறாங்க. ஜிம்னும் சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜேகே இப்போ டின்பயர் எடுத்துக்கிட்டாங்க சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் எடுத்துக்கிறாங்க. இப்போ ஜேஸ் பண்ணிட்டே குடிச்சிட்டு இருக்காங்க. ஜேகேக்கு எல்லாமே ஷேர் பண்ணிப்பார் ஜிம்னுக்கிட்ட. இவன் அவங்க வந்துட்டு அவருக்கு என்ன பேடு அப்படிதான் ஜிம்னுக்கு தெரியும். அவர் சொல்லிட்டு வர எனக்கு இதெல்லாம் இருக்குது சொல்லியிருப்பாரு. ஜிம்னுமே வந்துட்டு ஓகே சொல்லிப்பா, ஏன்னா ஒரு ஆர்டினரி லைஃப்பில் அப்படி தானே இருக்கும். அவர் ஐடல்ன்றது ஒரு ஸ்க்ரீனில் தான், அவர் ஸ்க்ரீனுக்கு ஆஃபில் பார்த்தோம்னா அவரு ஒரு நார்மல் பர்சன், அவருக்குமே ஒரு லவ் தேவை, எல்லா ஹேபிட்டும் அவர்கிட்ட இருக்கும் இல்லையா. அவர் ஜேகே வந்துட்டு அப்படி தான் வந்துட்டு இருக்காரு. அப்போ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணி நம்ம ஜிமின் தான். ஜிவன் ஜேகே எது பண்ணாலும் வேண்டாலும் பார்க்க மாட்டார். அவர் நம்ம ஒரு பர்சன் இல்லையா, அதனால் அவர் எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு அவர் வந்து எல்லாத்தையும் எடுத்துப்பாரு. ஜேகே என்ன பண்ணாலும் அது அடிக்ஷனாக ஆகாது எனக்கு மட்டும் தான் சொல்லுவார், தவிர மற்றபடி எதுவுமே திட்டவே மாட்டார். இப்போ நம்ம ஜேகே ஜிம்னோம் அந்த இது சேஸ் பண்ணி குடிச்சிட்டே இருக்காங்க. இப்போ ஜேகே தான் வந்து கூட சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, 2 ஒரே ஃப்ளேவர் தான் சொல்கிறாங்க. இல்லை கூட சொல்லிட்டு ஜேகே மாற்றிக்கிறாங்க. இதெல்லாம் ஷேர் பண்ணி கொடுக்குறது ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம ஜேகேக்கு ஒரு கால் வந்து ஜேகே பார்க்குறாங்க. ஏன் அம்மாவா சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஹலோ அம்மா சொல்கிறாங்க. ஜேகே சொல்கிறாங்க. சொல்லுங்கம்மா சொல்கிறாங்க. ஏன்டா நீ எப்போ தானே ஒரு மேரேஜ் பண்ணிப்பா சொல்கிறாங்க. அது பொறுமை பண்ணிக்கலாமா சொல்கிறாங்க. ஏன்டா உனக்கு ரொம்ப வயசாகுதுடா சொல்கிறாங்க. எனக்கு அப்போல்லாம் ஒன்று வயசாகல சொல்கிறாங்க. ஏன்டா நீ இப்படி இருக்கோ, ஆமா நீ ஏன்டா ஸ்மோக் பண்ணுறியே, அது பப்ளிக்காக பண்ணுவா சொல்கிறாங்க. ஏம்மா சொல்கிறாங்க. அது எவ்வளோ பேர் வீடியோ எடுத்து போட்டாங்க தெரியுமா, அம்மாவுக்கு அது பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுப்பா சொல்கிறாங்க. நீ வந்துட்டு அது அடிக்ஷன் கிடையாது அம்மா, எனக்கு அது அடிக்ஷனாக கிடையாதுமா, ஜஸ்ட் எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்தேன்னா என் ஃப்ரெண்டை மீட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ நாங்கள் 2 பேரும் ஸ்மோக் பண்ண முடிவு பண்ணியிருந்தேன். அது யாரும் வீடியோ எடுத்து போட்டாங்கம்மா சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஒரு அப்பாலஜிஸ் லெட்டர் கூட அப்பாலஜிஸ் ஒரு வீடியோ கூட கேட்கல சொல்கிறாங்க. நான் எதுக்கும் அப்பாலஜி வீடியோ போடணும் சொல்கிறாங்க. இல்லைடா உன்னோட ஃபேன்ஸுங்க பாருங்கம்மா, என்ன லவ் பண்ணுறவங்களுக்கும் என்னை புரிஞ்சுக்கிட்டவங்களும் கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க ஓகேவா. அது யாரும் தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. நானும் ஒரு ஆர்டினரி ஹியூமன் தானம்மா, எனக்கு இந்த ஃபீலிங்ஸாக இருக்குல்லம்மா சொல்கிறாங்க. இல்லைப்பா அவங்க நிறைய பேர் ரோல் பண்ணுறத பார்க்குறாங்களே, சின்ன பசங்களை பார்க்குறாங்களப்பா, அவங்க யாரும் கேட்டுப்பாங்க பாருங்க, ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை பார்க்கறதால கேட்டு போயிட மாட்டாங்க சரியா, அது அவங்களுக்கு தெரியும் அது தப்பா சரியான்னு சொல்லிட்டு. அப்படிலாம் எதுவுமே இல்லைம்மா சொல்லிட்டு ஜிம் ஜேகே சொல்கிறாங்க. ஜேகே நம்ம பார்க்குறாங்க. சரி ஓகே இங்கே பாரு சீக்கிரம் மேரேஜ் பண்ணி கூட தங்குவோம், இவ்வளோ பெரிய ஃபேமஸ் ஐடலாக இருக்குது, ஆனால் எல்லாமே இருக்குது, மேரேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்டப்பா, அவன் லைஃப்பில் ஒரு பர்சன் வரணும்டா, அவனை பார்த்துக்கிறதுக்கும் உனக்கு கேர் பண்ணிக்கிறதுக்கும் அவனை லவ் பண்ணுறதுக்கும் உனக்கு ஒரு பர்சன் வேணும்லப்பா சொல்கிறாங்க. ஜேகே கண்டிப்பாக எனக்கு வேணுமா சொல்லிட்டாங்க. எப்போ தான் நீ மேரேஜ் பண்ணி சொல்லிட்டாங்க.
நான் படிக்கிறேம்மா, நான் சொல்கிறாங்க. என்னவோ போ, நானா அப்போ ரொம்ப ஒரீடாக இருக்கோம் சொல்கிறாங்க. உன் அண்ணா கூட மேரேஜ் பண்ணியாச்சு, அவங்க கூட ஹாப்பியாக இருக்கா, நீ தான் அப்படி இருக்கா சொல்கிறாங்க. அம்மா நான் பார்த்துக்கிறேம்மா சொல்கிறேன். ஜேகே உன் ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஆண்டி ரொம்ப ஒரி பண்ணுறாங்களா சொல்கிறாங்க. ரொம்ப அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜேகேவும் ஜிம்மில் கொஞ்சம் நேரம் அந்த அப்படின்னு பேர்லாம் குடிச்சிட்டு வா சொல்லிட்டு வெளில போய் படுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே தான் அவர் ஷர்ட்டை மூவ் பண்ணுறா. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அம்மா உனக்கு இப்படி தான் பிடிக்கும்ல சொல்கிறாங்க. அது சொல்கிறேன் எனக்கு தெரியும் ஓகே, என்னோட எல்லா சைடும் உனக்கு தெரியும், உன்னோட எல்லா சைடும் எனக்கு தெரியும் ஓகேவா. உனக்கு நான் ஷர்ட்லெஸ் தான் பிடிக்குது என்ன சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு இந்த ஆப்ஸ் ரொம்ப பிடிக்கும் சொல்லி ஜிமின் போயிட்டு ஜேக்கோட ஆப்ஸில் ஹேண்ட் வச்சு ப்ளே பண்ணுறாங்க. ஜேக்கு ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக இருக்காது. ஜேக்கே பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு கடத்துக்கு மேலே ஜேக்கோட அமைதியாக இருக்கும் போல இப்போ ஜேக்கோட கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிமின் அப்படி தான் ஜேக்கே பார்க்குறாங்க. எனக்கு பர்ஃபெக்டான பர்சனே தெரியுமா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. எனக்கு கேர் பண்ணுறதா இருக்கட்டும், எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், ஈவன் என்னோடய ஃபீலிங்ஸ் எல்லாமே எனக்கு இந்த சைடு அந்த சைடு சொல்லிட்டு எல்லாமே உனக்கு தெரியும் தான் சொல்கிறாங்க. எனக்கு ஈஸியாக அந்த உன்னால் மட்டும் தான் வந்துட்டு என்னால் சரி பண்ண முடியும் சொல்கிறாங்க. நான் கோவம் வந்தாலும் இல்லை கோவத்தை குறைக்க முடியும், இவனை என்னை ஹாப்பியாக எப்படி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு உனக்கு தான் தெரியும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுறா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. என்னை யாரும் ஹேண்டில் பண்ண முடியாது நினச்சேன், ஆனால் உன்னால் மட்டும் என்னால் ஹேண்டில் பண்ண முடியுது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னால் முடியும் சார் ஜிம் சொல்லிட்டுருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இப்போ ஜேகே அப்போ வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ சார் ஜேகே சொல்கிறாங்க. ஜிமினும் ஓகே சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் ஹாப்பியாக தான் இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஜிம் பார்க்குறாங்க. அப்படி ஜிமின் மெதுவாக இறங்கி வராங்க. ஜேகே குக் பண்ணிட்டுருக்காங்க. ஜேகே ஏன்னு சொல்லிட்டாங்க. நான் கிளம்புவா சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இன்றைக்கி ஈவினிங் நம்ம டேட் போகலாமா சொல்லிட்டாங்க. ஜேகே இன்னமா நம்ம டேட் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பாருங்க டேட்ன்றது கம்மியாக தான் போயிருக்கோம் ஓகேவா. நம்ம மேரேஜ் ஆனால் என்ன ஏன் டேட் போகக்கூடாதா சொல்கிறாங்க. லவ் பண்ணுறது தான் மேரேஜ் பண்ணுறது தான், அதுக்காக டேட் போகக்கூடாதுன்னு என்ன இருக்கா சொல்கிறாங்க. சரி ஓகே அப்போ நான் கேட்குற பிளேஸ் தான் சொல்கிறேன். எங்கே சொல்கிறாங்க. அம்யூஸ்மெண்ட் பார்க் சொல்கிறாங்க. அம்யூஸ்மெண்ட் பார்க் நீ குழந்தையா ஜிமின்னு சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஏன்னா அம்யூஸ்மெண்ட் பார்க் கூப்பிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ நான் கூட்டிகிட்டு போவேன், நைட்டு அங்கே ஏறினதுக்கப்புறம் கத்துவேன், அச்சும் பயமாக இருக்குது சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். எனக்கு தெரியாது, எனக்கு உங்க கூட வரணும்னு சொல்கிறாங்க. சரி ஓகே கூட்டிகிட்டு போகிறேன். அப்புறம் ஸ்ட்ரீட் ஃபுட் சொல்கிறாங்க. ஸ்ட்ரீட் ஃபுட்டா அது கொஞ்சம் டேஞ்சர் ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜங்கா ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே ட்ரை பண்ணுறேன் அப்படி சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜேகே தான் ஃபுட்டை ஃபீட் பண்ணுறாங்க. கட்டு சொல்கிறாங்க. ஜிம் சாப்பிட்ருக்காங்க. ஜேகே வந்துட்டு எப்படினாக்கா கோல்டாக இருப்பார், மற்ற யார்கிட்ட பிடிச்சி ஈஸியாக பேச மாட்டார் சாஃப்டாக, ஆனால் ஜிம்கிட்ட அவர் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருப்பார். ஜிமின் பார்க்குறாங்க. சரி ஓகே நான் கிளம்ப சொல்கிறேன். நான் ட்ராப் பண்ணவா இல்லை வேண்டாம் நான் போகிறேன் சொல்கிறாங்க. சரி ஓகே சார் ஜிமின் போயிட்டாங்க அந்த பக்கம். ஜேகே அவர் வீட்டில் ஒர்க்கில் இருக்காரு. ஜேகே கொஞ்சம் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரும் கிடையாது ஓகேவா. இருக்காங்க ரொம்ப க்ளோஸாக அப்படிலாம் வீட்டுக்குலாம் கூட்டு வர அளவுக்குலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அடில் கரையில் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அது அவர் அங்கேயே நிறுத்திப்பார் அவ்வளோதான். இப்போ ஃபைனல் ஜிமின் ஆஃபீஸ் வந்துருக்காங்க. 2 days ஆஃப்டர் நம்ம ஜிமினும் இன்றைக்கி கிளம்புறாங்க. ஜிமின் ஜேகே தான் கிளம்புறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. போலாமா சொல்கிறாங்க. ஆமாம் என் அம்மாக்கிட்ட என்ன சொல்ல போகிறீங்க சொல்கிறாங்க. நான் சொல்லிக்கிறேன் நீ வா சொல்கிறாங்க. சரி ஜிமின் ஜேகே வந்துட்டு இருக்காங்க. ஃபைனலாக அந்த பக்கம் நம்ம ஒரு வில்லேஜ் தான் வராங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நல்லா இருக்கா எங்கள் வில்லேஜே சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. சொல்லிட்டு இப்போ ஃபைனலாக வீட்டுக்கு வராங்க. இப்போ டோர் பெல் ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஜிம்மில் அம்மா தான் வராங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மாவுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. பக்கத்தில் ஒரு பர்சன் எல்லாம் ஹூடிலாம் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி நின்றுருக்காங்க. யாருக்கு அந்த பையன் சொல்கிறாங்க. அது ஃப்ரெண்டுமா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே முறைக்கிறாங்க ஜிம்மில் பார்த்து. ஜிம் பார்க்குறாங்க. சாரி சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக சரி உள்ள ஆசை கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ள போனதுக்கப்புறம் ஜேகே அந்த கூட்டி ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ணதுமே ஜிம்மில் அப்பாவுக்கு ஷாக் ஆகிடுது. எப்பா நீ ஜங்க் தானே சொல்கிறாங்க. சிங்கர் சொல்கிறாங்க. ஆமாம் அங்கிள் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. நீ எப்படி பண்ணி ஜிம் ஃப்ரெண்டாக என்ன அப்படி கேட்குறாங்க. ஜிமின் உனக்கு எப்படி தெரியும் வர அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா அது சொல்கிறாங்க. இப்போ ஜேகே தான் அமைதியாக சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அமைதியாக இருக்காங்க. பாருங்கள் அங்கிள் ஆண்டி சொல்கிறாங்க. சொல்லுப்பா சொல்கிறாங்க. நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜிமின் ஃப்ரெண்ட் இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நான் ஜிமின் பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. ஜிமின் பாய் ஃப்ரெண்டாக சொல்கிறாங்க. ஆமாம் அங்கிள் நான் ஜிமினோட பாய் ஃப்ரெண்ட். நாங்களும் டேட் பண்ணுறோம் சொல்கிறாங்க. டேட் பண்ணுறீங்களா புரியல சொல்கிறாங்க. நாங்கள் டேட் பண்ணுறோம், லவ் பண்ணுறோம், செகண்ட் நாங்கள் மேரேஜ் பண்ணிக்க நினைக்கிறோம். என்ன என் ஐடல் கரியர் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும், உங்களுக்கு தெரியும் இல்லையா. இப்போ நான் மேரேஜ் பண்ணுறேன்னு வச்சுக்கிங்களா கரியர் லைஃப் கொஞ்சம் ஸ்பாயில் ஆகும், அதுக்காக தான் நிறைய பேர் வந்துட்டு டிசப்பாயிண்ட் ஆடுவாங்க சொல்கிறாங்க. ஆனால் ஜிம்மில் அப்போ பார்க்குறாங்க. ஆனால் நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டு தானே ஆகணும் 1 day சொல்கிறாங்க. ஆமாம் அங்கிள் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்போ பார்க்குறாங்க. ஆனால் என் பையனை சொல்கிறாங்க. ஆமாம் ஆண்டி நான் உங்கள் பையன் தான் லவ் பண்ணுறேன், உங்கள் பையன் லவ் பண்ணுறான், என்னோட பேர் கொடுத்தது பிடிச்சிருக்க சொல்கிறாங்க. உனக்கு எப்படி இப்போ என் பையன் தெரியும் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லுப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜேகேவும் ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. 8 months பிஃபோர் நம்ம ஜேகே ரொம்ப பசியில் வந்துட்டுருக்காரு ஜேகே. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. இங்கே ஏதாவது கெஃபே ஷாப் தான் நிறுத்துங்க, காஃபி எதனா கேக் எதனா வாங்கலாம் சொல்கிறாங்க. வீட்டுக்கு போகிறதுக்கு பஸ் தாங்க முடியாது சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. இப்போது டிரைவர் பார்க்குறேன். ஓகே சார் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துருக்காங்க. இங்கே பார்த்தா ஒரு ஃபேமஸான ஒரு கெஃபே ஷாப் இருக்குது, ஒரு கெஃபே இருக்குது சார். இதில் நல்லாயிருக்கும், கேக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், காஃபி எல்லாமே கிடைக்கும் சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே அப்போ இங்கே வாங்கிக்கலாமா சொல்கிறாங்க. ஜேகே நான் போய் வாங்கிட்டு வருவா. இல்லை நீங்கள் போனீங்கன்னா வேறு ஃப்ளேவரில் வாங்கிட்டு வந்துடுவீங்க, நானே போய் வாங்கிக்கிறேன் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு ஜேகே இப்படினாக்கா மாஸ்க் போட்டுக்காரு, ஹேட்டு போட்டுக்காரு, போட்டு அது கூட இறங்குறாங்க. இறங்கிட்டு அந்த கெஃபே ஷாப்
ஷாப்பில் தான் போகிறாங்க. இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு எது வாங்கலாம் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கேக் கொடுங்க சரியாக சொல்கிறாங்க. ஓகேப்பா சொல்கிறாங்க. இப்போ அப்புறம் இது ஒன்று அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் வராங்க. எக்ஸ்கியூஸ்மி சொல்கிறாங்க. இப்போ அந்த வாய்ஸை எடுத்தோம் அந்த பர்சன் திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடாங்க இது யாரும் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் கொஞ்சம் ஒரு ஷாக் ஆகாமல் அப்படி கொஞ்சம் கேஷுவலாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இந்த கேக் அப்படி திரும்பிக்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க நார்மல் ஆகுறாங்க. இப்போ இவங்க வாங்கி இப்போ ஒரு கேக் ஒரு ஆர்டர் பண்ணுறாரு. ஓகே சார் அப்படி சொல்கிறாங்க. இவன் அந்த காஃபி ஷாப்பில் கூட ரெக்வஸ்ட் பண்ணிட்டாங்க அது யாரும் சொல்லிட்டு. அதனால் அவங்க ப்ரைவேஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாகவே இருக்காங்க. இது பார்க்குற ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போது அப்படி ஒரு பொண்ணு தான் விளாக் எடுக்கிறா. இந்த யூடியூப் சேனல் வச்சுருப்பாங்க இல்லையா விளாக் எடுத்துருக்கா. உங்களுக்கு தெரியுமா இதான் வந்து ரொம்ப ஃபேமஸான கேக் ஷாப்பு. கேக்கு காஃபி ரொம்ப கிடைக்கும். ரொம்ப பிடிக்கும். இங்கே ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். இன்றைக்கி நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேங்க சொல்லிட்டு இப்போ அப்படி அந்த பொண்ணு போயிட்டுருக்கா. இப்போ அந்த கேமரா எடுத்துகிட்டு இருக்கா. இப்போ அந்த பொண்ணுக்குள்ள வந்துட்டு யாரும் சுற்றி காமிக்கிறா. இது நல்லா இருக்கா சொல்லிட்டு சுற்றி பார்க்குறது தான் வந்துட்டு இந்த ஹோட்டலுடைய வந்துட்டு அட்மாஸ்பியர் தான். அது ஹோட்டலில் இந்த கெஃபோட அட்மாஸ்பியர் தான் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஒரு மாதிரி பிள்ளைக்க அவள் லைவ் மாதிரி தான் போயிட்டுருக்கா. அந்த விளாக்ன்றதானே அது லைவாக தான் போயிட்டுருக்கு. இப்போ அந்த லைவ் பண்ணிட்டு தான் அவள் எடுக்கிற எல்லாத்தையும். இப்போ அப்படியே வந்துட்டு அந்த பொண்ணு திரும்ப அட்டன் பண்ணி பார்த்தா அவளுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. இது என்னது பார்க்க ஜேகே மாதிரியே இருக்கே சொல்லிட்டு அந்த பொண்ணு குறுக்குன்னு பார்க்குறா. இப்போ அந்த காஃபி ஷாப் போனருக்குமே ஒரு மாதிரி தான் இருக்குது. அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணா சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இங்கே வீடியோட கலோடு கடையை சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. இவ்வளோ நீங்கள் அமைதியாக இல்லை நாங்கள் பார்க்க முடியும் வீடியோட கலோடு கடையை சொல்கிறாங்க. ஏன்னாக்கா அங்கே ஜேகே இருக்காரு அதனால். இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படி ஜிமின் பார்க்குறாங்க. அதுக்கு ஜிமின் ஓகேவா பக்கத்தில் இருந்தால் ஜிமின் தான். ஜிமின் பார்க்குறாங்க. அச்சோ பாவம் அவருக்கும் ப்ரைவசி இருக்குல்ல எங்கே போனாலுமே இப்படி வீடியோ எடுக்கிறது சொல்லிட்டு ஜிமின் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படிலாம் கொஞ்சம் டேஸாக எல்லாரும் இப்படி தான் வீடியோ ஒன்று தூக்கிட்டு ஆகணும் மொபைல் தூக்கிட்டு அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க சொல்லிட்டு நம்ம ஜிமின் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கி தான் ஒரு மாதிரி இருக்குது. அந்த பொண்ணு ஜெக்கி போய் கொஞ்சம் க்ளோஸாக பார்த்துட்டே இருக்கா. குறுக்குன்னு பார்க்குறா. இப்போ அந்த பர்சன் பார்க்குற பாருங்கள் கேமரா ஆஃப்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்களும் அந்த பொண்ணும் சரி ஓகே சொல்லிட்டு கேமரா ஆஃப் பண்ணிட்டு குறுக்குன்னு கிட்ட பார்க்குறா. க்ளோஸாக பார்த்துட்டு இருக்கா. அது ஜெக்கி தானே சொல்லிட்டு கிட்ட போகலான்னு போக டக்குன்னு ஜெக்கி என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த பொண்ணு க்ளோஸாக போக வரவும் நம்ம ஜெக்கி பக்கத்தில் நிற்கிற அந்த ஜிம்மினை எடுத்து அப்படி ஜிம்மினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடாரு. ஜிம்மினுக்கு ஒரு ஷாக் ஆகிடுறாரு. ஜிம்மினுக்கு புரிஞ்சிடுச்சு அவரும் சுச்சுவேஷனால தான் கிஸ் பண்ணுறாரு. அந்த பொண்ணு டிஸ்டாக் ஆகணும் அது பண்ணுறாரு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ அந்த ஷாப் ஒன்று பார்க்குறாங்க பாருங்கள் அவங்க கப்பல்ஸ் கிஸ் பண்ணுறாங்க ஓகேவா. அவங்க டிஸ்டர்ப் பண்ணாதே கொஞ்சம் தள்ளி போங்க சொல்லிட்டு பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டாங்க. உனக்கு வந்துட்டு தெரியாதா அப்படி சொல்லிட்டாங்க. கடைசி தெரியாதா அப்படி சொல்லி கேட்கும் போது பொண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆச்சு அப்படி சொல்லிட்டாங்க பாருங்க ஒரு பர்சன் ஒரு கப்பல்ஸ் கிஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க பக்கத்தில் போகக்கூடாது தப்பு தள்ளி போங்க சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு போயிடா. அவருக்கு ஒரு மாதிரி வெளில போய் நின்றுட்டே இருக்கா. கேமரா ஆன் வச்சுட்டு நின்றுட்டே இருக்கா. ஒரு ஜேகேவாக கூட ஒரு சில டவுட் இருந்துகிட்டே இருக்குது. அந்த பக்கம் நம்ம ஜிம்முக்கு என்ன சொல்லுவது தெரியாது. ஜிம்மில் இப்படினாக்க தலை புஷ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சுச்சுவேஷனில் கிஸ் பண்ணுறது புரியுது. ஆனால் அமைதியாக இருக்கிற ஃபர்ஸ்ட் கிஸ் போச்சே ஜிம்மில் நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜேக்கி தான் ஜிம்மில் டீப்பாக கிஸ் பண்ணிட்டு ஏன்னா ஒரு ஹூடிலாம் இப்போ ஹூடி போட வந்துருப்பாரு. ஹேட்டை மட்டும் போட்டுருப்பாரு. இப்போ ஹூடி எடுத்து கவர் பண்ணுற அப்படி ஜிம்மில் கிஸ் பண்ண போச்சுன்னு வெளில கூட்டிட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த ஷாப் ஒன்று புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி அமைதியாக இருக்காங்க. அந்த பொண்ணு அப்படியே பார்த்துட்டே இருக்கா. அது நல்லா தெரியுது அவருக்கு ஜேகே மாதிரி இருக்குது ஃபீல் ஆகுது. இப்போதுக்கும் அவர் வந்து ஹேண்டில் க்ளவுஸ் போட்டிருக்காரு. அப்படி போட்டிருந்த கூட அந்த பொண்ணுக்கு அது ஜேகேவாக இருக்கும்போது ஒரு மாதிரி இதாகவே இருக்குது. ஏன்னா ஈஸியாக கண்டுபிடிக்க முடியல. நம்மளோட ஐடியாஸ் அவங்க எப்படி தான் கவர் பண்ணி வந்தாலும் நம்மளை கண்டுபிடிக்க முடியலையா. அப்படி தான் அவளுக்கு பார்த்துட்டு இருக்க குறுக்கு பார்த்துட்டு காஜேக்கி அப்படி ஜிம்மில் கிஸ் பண்ணிட்டே வந்துருக்காங்க ரோட்டில். ஜிம்முக்கு ஒரு மாதிரி அந்த கார் வரைக்கும் போயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் இந்த காருக்கு போனதுக்கப்புறம் ஜேகே டக்குனு காருக்குள்ளே போயிடுறாரு. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜேகே ஜிம்லேயும் அந்த கார்க்குள்ள பிடிச்சி எடுத்துறாங்க. அப்படியே கார் மூவ் ஆகிடுது. அந்த பொண்ணு பார்த்துருக்கா அவளை எதுவும் பண்ண முடியல. கார் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகுது. இப்போ ஜேக்கி தான் ஐம் சாரி சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இட்ஸ் ஓகே சொல்லிட்டாங்க. உனக்கு தெரியும் தானே சொல்லிட்டாங்க. தெரியும் எனக்கு தெரியும் நீங்கள் சுச்சுவேஷனில் தான் கிஸ் பண்ணிட்டீங்க தெரியும். இட்ஸ் ஓகே ஜிம் தான் டக்குனு கார் விட்டு இறங்கிடுறாங்க. இறங்கிட்டு அவர் நடக்க ஆரம்பிச்சிட்டு இந்த பக்கம் ஜேக்கியோட கார் மூவ் பண்ணி போயிடுது. ஜிம்முக்கு என்ன சொல்லவே தெரியல. ஃபர்ஸ்ட் கிஸ் எடுத்துட்டாரு. சரி ஓகே நம்ம ஐடல் தானே தப்பு இல்லை. அவர் ஒரு சுச்சுவேஷன் அப்படி இல்லைனாக்கா அந்த பொண்ணு இப்படி எடுத்துருப்பா தேவையான ப்ராப்ளம் ஆகும் அப்படி சொல்லி ஜிம்மி போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜேக்கி பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னடா நம்மளோட இதுக்காக ஒரு பையனை யூஸ் பண்ணுறோமே அப்படி சொல்லிட்டு ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே விட்டுறாங்க. ஒரு 1 வீக் ஆஃப்டர் தான் நம்ம ஜிமின் நடந்து வந்துட்டுருக்காங்க. இப்போ ஒரு ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சு நடந்து வந்துட்டுருக்காரு. கொஞ்சம் தூரம் பஸ் ஸ்டாப்புக்காக வரலான்னு சொல்லிட்டு இப்போ நான் ஜிம்மு பார்த்தாங்க இந்த ஜான் இருக்கானே அவனுக்கு ஃபஸ்ட்டு வரணும்னு சொல்லிட்டு போயிட்டானே சரி விட்டு போயிட்டானே சார் ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிம்மில் அந்த பஸ் ஸ்டாப்பில் நினச்சிருக்காங்க. இப்போது ஒரு கார் வந்து நினச்சிருக்க ஜிம்முக்கு முன்னாடி ஜிமின் சார் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிமின் சார் சொல்லி பார்த்துருக்காங்க. ஆமாம் உங்களோட பர்சன் கூட்டி வர சொன்னாங்க சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க என்ன யார் கூட்டி வர சொல்கிறாங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க ஜேகே சார் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜங்குக் சார் ஆமாம் ஜம் சார் அவங்க கூட்டி வர சொன்னாங்க. கொஞ்சம் வர முடியுமா சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் சார் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மு காரில் ஏறி உட்காராங்க. என்னவா இருக்கும் எந்த பிரச்சனையும் ஆகலையே. அந்த பொண்ணு கூட வீடியோ ஆஃப் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் ஜெக்கி எனக்கு கிஸ் பண்ணாரு. நானும் எதுவும் கேட்கல ஏன்னா சுச்சுவேஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு எனக்கே புரிஞ்சிருச்சு. அப்புறம் என்னாச்சு சார் ஜிமின் தான்
நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனல் அந்த கார் போகுது. கார் போயிட்டு ஒரு வீட்டுக்கு பண்ணி நின்றுருக்கு. இறங்க சார் சொல்லிட்டாங்க. இங்கே சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓ இது செக்கியோட வீடு தானே ஜிம் பார்க்குறாங்க. லைவில் பார்த்துருக்காங்க. ஜிம் நினச்சிட்டு உள்ள வராங்க. இப்போ ஃபைனலாக ஜிம்மில் வந்துட்டு சோஃபா வந்துருக்கு. உட்காருங்க சார் சொல்லிட்டாங்க. ஜிம்மில் உட்காராங்க. ஒரு மைடு வராங்க. இந்த பார்க்க ஜூஸ் எடுத்துக்க சொல்லிட்டாங்க. இல்லை ஆண்டி வேண்டாம் சார் எடுத்துக்க பாசிட்டாங்க. ஜிம்மில் எடுத்துக்கிறாங்க. இப்போ பார்த்தா ஸ்டெப்பில் ஒரு பர்சன் இறங்குறாங்க. ஜிம் பண்ணி போட்டுக்கிட்டு ஒரு குட்டியான ஷார்ட்ஸ் போட்டு இறங்குறாங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ ஹாட்டாக இருக்காங்க. நேரில் இப்படி பக்கத்தில் க்ளோஸாக பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. டக்குன்னு ஏஞ்சிடுறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. உட்கார சொல்லிட்டாங்க. ஜிம்மில் உட்காராங்க. ஜிம்முக்கு என்ன சொல்கிறது தெரியல. இப்போ எதுக்கு என்ன கூப்பிட்டாரு, நான் என்ன பண்ண ஜிம்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ செக்கே தான் உன் பேர் சொல்கிறாங்க. பார்ச்சிமின்னு சொல்கிறாங்க. ஓகே எப்படி சொல்கிறாங்க. ஐம் சாரி சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் நீங்கள் சுச்சுவேஷன் நல்லா பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எதுக்காக கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை உன்ட்டு பேசணும்னு சொல்கிறாங்க. பேசணுமா பேசுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. யாரும் லவ் பண்ணுறியா கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. டேட்டிங் சொல்கிறாங்க. அப்புறம் வேறு ஃபியான்சி க்ரஷ் சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்கிறாங்க. என்ன பிடிக்குமா கேட்குறாங்க. உங்களை பிடிக்காதவங்க யாரும் இருப்பாங்களா சிம்னு கேட்குறாங்க. ஜிகே பார்க்குறாங்க. இல்லை நான் வந்துட்டு ஹானஸ்ட்டாக கேட்குறேன். ஒரு ஐடியல் தாண்டி என்ன பிடிக்குமா அப்படி கேட்குறாங்க. எனக்கு உங்கள் ஐடியலாக பிடிக்கும் அப்படி சொல்கிறாங்க. செக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி எடுத்து என்ன சொன்னீங்க சொல்கிறாங்க. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா ஆமாம் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. டேட் பண்ணலாமா கேட்குறாங்க. டேட்டா ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா. இல்லை எனக்கு புரியல நீங்கள் ஏன் சொல்கிறா என்ன அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா அன்றைக்கி அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டேன் ஓகேவா அப்படி சொல்கிறாங்க. அதுக்காகவா சொல்கிறாங்க. அதுக்காக இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. பிடிச்சிருக்கா 1 வீக்கால் தூங்கவே முடியாது சொல்கிறாங்க. 1 வீக்காக தூங்க முடியா நான் என்ன பண்ணேன் ஜிம் கேட்குறாங்க. நான் கிஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் வந்துட்டு என்னோட ரொம்ப டிஸ்ட்ராக்டாக இருக்குது. என்னோட சாங் கூட எழுத முடியல. எனக்கு உன்னுடைய மெமரிஸ் வந்துட்டு நான் என்னோட மைண்டுக்குள்ளே இருக்குது சொல்கிறாங்க. எனக்கு உன்னோட தாத்தா என் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்குது. ஏன்னா வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கத்தே சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு ஓகேவா அதான் ஓப்பனாக சொல்ல நினச்சிட்டேன். முடிவு பண்ணிட்டேன். இது முன்னாடி வரைக்கும் யாரும் டேட் பண்ணதில்லை ஓகேவா. நான் ஸ்கூல் டைமில் பொண்ணை டேட் பண்ணேன். அந்த பொண்ணுக்கும் எனக்கு ஓகே தான் இருந்துச்சு. அப்புறம் சடனாக அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டா. நான் அந்த டைமில் எனக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டா. சரி ஓகே நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் யாரும் டேட் பண்ணுறது லவ் பண்ணலாம் பண்ணவே இல்லை. என்னோடய ஃபோக்கஸ் எல்லாமே எனக்கு கரியரில் தான் இருக்குது. எனக்கு சடனாக அன்றைக்கி ஒன்று கிஸ் பண்ணேன். பட் எனக்கு அந்த ஃபீல் பிடிச்சிருக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒரு கிஸ்ஸுக்காக அப்படி சொல்கிறீங்கன்ற மாதிரி ஜிம் பார்த்துருக்காங்க. இல்லை கிஸ்ஸு தானே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது எனக்கு. ஏன்னா எனக்கு புரிஞ்சுக்கிட்டல அன்றைக்கி நான் பார்த்துட்டு யாரோ மாதிரி நீ கேஷுவலாக இருந்தேன். ஏன்னா எனக்கு ஒரு ஐடியல் உங்களுக்கு ஒரு ப்ரைவசி வேணும்ல. எனக்கு தெரியும் நாங்கள் எல்லோரும் உங்கள் மேலே ரொம்ப லவ் வச்சுருக்கோம் சொல்லிட்டு அது எல்லாமே வந்துட்டு ஒரு ஃபேனாக ஒரு ஐடியல் மேலே நாங்கள் ஒரு லவ் வச்சுருக்கோம். ஆனால் உங்களுக்கு ஒரு ப்ரைவசி இருக்குல்ல உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல. நீங்கள் எங்களை பார்த்து பயந்து போகக்கூடாதுல்ல. அச்சோ எனக்கிட்ட வந்துடும் சொல்லிட்டு நீங்கள் பயப்படுறீங்க. நீங்கள் உங்களை அப்படியே ஒரு பயத்தில் உங்களை கொடுக்கவே கூடாது. நீங்கள் சேஃபாக கேஷுவலாக நடந்து போகணும். உங்களை பார்த்து நாங்கள் தலையிருந்து ரசிக்கல அவ்வளோதான். நீங்கள் எங்களுக்கு சொல்லிட்டு உரிமை கொண்டாடக்கூடாது. அது தப்பு இல்லை சிம்னு சொல்லிட்டாங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சி போயிட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார். அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு சில ஃபேன்ஸ் ஒரு மாதிரி ஒரு சில ஃபேன்ஸ் இப்படி இருக்காங்க தான். ஆனால் எல்லோரும் இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா பார்த்துக்கப்புறம் ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவாங்க. அவங்களும் அதே மாதிரி பண்ணுறது தெரியாமல் பண்ணுவாங்க இல்லையா. ஹர்ட் பண்ணுறப்ப சில விஷயம் நடந்துடும். ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி எப்படி ஏஞ்சிக்கிட்டே வராங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது என்ன பண்ணுறாருன்னு பார்க்குறாங்க. ஜெக்கி ஜிம் பக்கத்தில் உட்காராங்க. ஸோ நான் முடிவு பண்ணிட்டேன் ஓகேவா நான் தான் உன்னை டேட் பண்ண போகிற சொல்கிறாங்க. இருந்துக்காமா நீ நான் டேட் பண்ணுறேன் ஓகேவா. டேட் பண்ணதுக்கப்புறம் பற்றி நிறைய தெரிஞ்சுப்பா. ஆன் ஸ்க்ரீன் ஜெக்கி வேறு ஆஃப் ஸ்க்ரீன் ஜெக்கி வேறு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆன் ஸ்க்ரீனில் நீங்கள் ஒரு ஐடியாவில் இருக்கீங்க. ஆஃப் ஸ்க்ரீனில் நீங்கள் உங்களோட பர்சனல் லைஃப்பில் உங்களுக்கு ஹியூமனாக இருப்பீங்க. எங்களை மாதிரி ஓகேவா. உங்களுக்கு என்ன பிடிக்காத நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இன்னும் எவ்வளோ தான் இம்ப்ரெஸ் பண்ணுன்ற மாதிரி ஜெக்கி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறேன் என்னாச்சே சொல்கிறாங்க. எனக்கு ட்ரிங்க் பண்ணுற ஹேபிட் இருக்குது சொல்கிறாங்க. எல்லாருக்கும் தான் இருக்குது அந்த ஹேபிட் சொல்கிறாங்க. ஆனால் அடிக்ஷன் ஆகக்கூடாது சொல்கிறாங்க. ஜெக்கும் சொல்கிறாங்க. அப்புறம் நான் ஸ்மோக் பண்ண சொல்கிறாங்க. ஓகே அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப சொல்கிறாங்க. ஐநாவும் சொல்கிறாங்க. என்னோட ஹெல்த் எனக்கு பார்த்துக்க தெரியும் ஜெக்கி சொல்கிறாங்க. அப்புறம் என்ன வேறு என்ன ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப கோவம் வரும். ரொம்ப சாஃப்டாக இருக்க மாட்டேன். வீடியோவில் உங்கள்கிட்ட பேசுகிறப்ப சாஃப்டாக இருப்பேன். பட் ஆஃப்ஸ்டில் ரொம்ப கோவம் வரும் சொல்கிறாங்க. அதுவும் ஹியூமன் நேச்சர் தானே ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. எதுவுமே ஜிம்மில் சளைச்சவர் இல்லை. அழகாக ஆன்சர் பண்ணுறாரு. ஸோ ரெடியாக என்னை டேட் பண்ணால் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு சொல்கிறாங்க ஏன் பிடிக்கல அப்படி கேட்குறாங்க. பிடிக்கும் தான் ஆனால் டேட் பண்ணுறப்ப யோசிக்கலையே சொல்கிறாங்க. பட் எனக்கு பிடிச்சிருக்கு ஒரு சான்ஸ் சரியா சொல்கிறாங்க. சான்ஸா சொல்கிறாங்க. ஒரு சான்ஸ் சரியா டேட் பண்ணி பார்க்கலாமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கே சொல்கிறாங்க. பயப்பட வேணாம் ஓகேவா. அந்தளவுக்கு மோசமாக இருக்க மாட்டேன். கொஞ்சம் கோல்டாக இருப்பேன் அவ்வளோதான் ஓகேவா. மற்றபடி கேரிங் எல்லாமே இருக்கும் என்கிட்ட அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உங்களுக்கு ஓகேவா. ஏன்னா உங்களோட ஐடியல் கரியர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. உங்களுக்கு ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு ஓகே தான் ஓகேவா. எனக்கு ஒரு பாசம் இல்லை. எனக்கு ஒரு லவ் வேணும் நீட் வேணும். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கம்ஃபர்ட் வேணும். எனக்கு எல்லாமே வேணும்ல சொல்கிறாங்க. கரெக்டு தான் புரியுது சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ பயப்பட வைக்கவா ஒரு ஐடியல் இப்படி கேட்குறாங்க. சீட் பண்ணிடுவாங்க சொல்லிட்டு நினைக்காத ஓகேவா. நான் அப்படியே சீட் பண்ண மாட்டேன். எனக்கு பிடிச்சிருக்குன்னா ஹானஸ்ட்டாக சொல்லுவேன். பிடிக்கலாக்கு பிடிக்குன்னு சொல்லிடுவேன் ஓகேவா. நான் ஆன் ஸ்க்ரீனில் வந்துட்டு ஒரு ஐடியாவில் மட்டுமே இருந்து என்னை பார்த்துருப்பேன். ஆஃப் ஸ்க்ரீனில் என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருப்பேன் ஓகேவா. என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்க ரைட்ஸ் உனக்கு இருக்குது ஓகேவா. இன்னும் என்கிட்ட ஹைட் பண்ணாமல் கேளு ஓகேவா. நான் ஆன்சர் பண்ணுறேன் ஹானஸ்ட்டாக அப்படி சொல்கிறாங்க.
ஜிமினுக்கு ஜெக்கி இப்படி பேச பிடிச்சிருக்கு. இல்லை உங்களுக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய ஃபேமஸான ஐடல், நீங்கள் என்ன போய் டேட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் உனக்கு என்ன குறைச்சல் சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க, நீ நல்லா ஒர்க் பண்ணுற, சேலரி வாங்குற, அப்புறம் சொல்கிறாங்க ஒரு அப்பா அம்மா வில்லேஜில் இருக்காங்க சொல்கிறாங்க. நீ பூசானா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நானும் பூசான தெரியல தெரியும் சொல்கிறாங்க. பட் அங்கே செட்டில் ஆகிட்டோம் நீ. அப்புறம் சொல்கிறாங்க நான் என் வீட்டுக்கு ஒரே பையனா சொல்கிறாங்க. அப்புறம் என்ன வேறு என்ன ஒரு ப்ராப்ளம் இல்லையே சொல்கிறாங்க. எனக்கு கூட பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிக்கல சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் உங்கள் ஐடல் ப்ரொஃபஷனலாக சொல்கிறாங்க. என் ஐடல் ப்ரொஃபஷனலாக எல்லாருக்கும் என் ஃப்ரெண்ட்ஸாக தான் எனக்கு பிடிக்குமே தவிர, சில பேர் எனக்கு ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க, சில பேர் வந்துட்டு அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு யாருமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகேவா, எனக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, அது உண்மை தான். எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகேவா, ஈவன் அவன் உங்கள்கிட்ட ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டா சொல்கிறாங்க. இம்ப்ரெஸ் ஆமாம், நான் அப்படி என்ன பண்ண சொல்கிறாங்க. ஜஸ்ட் எனக்கு கேஷுவலாக இருக்குது, ஆனால் எனக்கு இது பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நிச்சயமாக சொல்கிறீங்க, நிச்சயமாக எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகேவா, அவன் டேட் பண்ண நினைக்கிறேன், ஒரு சான்ஸ் தெரியா, ட்ரை பண்ணி பார்க்கலாமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. நம்பரை ஓகேவா, என் நம்பர் இருந்தால் சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நம்பர் சொல்கிறாங்க. அப்படின்னா ஒவ்வொரு டைம் பாடி கார்டு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வர சொல்ல முடியுமா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. நீ என்னோட பாய் ஃப்ரெண்டாக இருக்க போகிற. ஓகேவா, ஃபியூச்சரில் சொல்கிறாங்க. இப்போ என்ன டேட்டிங் பார்ட்னராக இருக்க போகிறேன். ஸோ உனக்கு என் நம்பர் கூட நான் கொடுக்க மாட்டேன் சொல்கிறாங்க. நான் நம்புறேன். ஓகேவா, எனக்கு பக்கத்து கூட யாருக்கு கூட தெரிஞ்சு கூட எனக்கு தெரியாமல் நான் இருந்த ஒரு பர்சன், என் நம்பரை ஷேர் பண்ணுவா சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்கிறாங்க. பாரு நீ ஒன்று எந்த நம்பருக்கு தெரியல, நான் ரொம்ப நம்புறேன் அவனை. ஓகேவா சொல்கிறாங்க. ஒரு ஹானஸ்ட் பர்சன் சொல்கிறாங்க. ஒரு ஜெனியூன் பர்சன் நீ அப்படி சொல்லிட்டு ஜெயிக்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு வந்து பிடிச்சிருச்சு. ஜிம்முக்கு அவர் நம்பர் கொடுக்குறாங்க. இப்போ நம்பர் வாங்கிக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க ஒரு 1 வீக்காக எனக்கு கொஞ்சம் ஒரு அட்ராக்ஷன் சொல்லிட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணி ட்ரை பண்ணப்பட்டு முடியல. அதுக்கப்புறம் தான் என்னுடைய பாடி கார்டு சொன்ன அந்த பையன் யாரும் கேளுங்க, கேட்டுட்டு அந்த பையனை வந்து கான்டாக்ட் பண்ண கூட்டிகிட்டு வாங்க சொல்லிட்டு. ஓகேவா, முதல்ல நானும் பேசணும் நினச்சேன் நேரில், அதை வந்து டேரக்டாக நானும் பேசிட்டேன். இப்போ நானே ஆஃபீஸ் கூட நின்றுக்கலாம், நின்றுட்டு வந்துட்டு உன்னை கூப்பிட்டு பேசிருக்கலாம். ஆனால் உனக்கே தெரியும்ல சொல்கிறாங்க. அப்புறம் பண்ணாதீங்க, நீங்கள் ஃபேமஸ் ஆகிடல. ஓகேவா, உங்களை பார்த்தா சில பேர் கிரேஸாக இருக்காங்க, என்ன பண்ணுறது தெரியாமல் பண்ணிடுவாங்க. ஓகேவா, அப்போலாம் வந்துட வேண்டாம் சரியா சொல்கிறாங்க. ஜிம் ஜெக்கிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ ரியலி லைக் யூ சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. ஐ ரியலி லைக் யூ சொல்கிறாங்க. ஜிம்னு பார்க்குறாங்க. தேங்க்யூ ஜேகே சொல்கிறாங்க. ஓகே ஜேகே எனக்கு இப்படி நல்லா இருக்குது சொல்கிறாங்க. ஜிம்னும் சரி ஓகே அப்போ நான் கிளம்புவா சொல்கிறாங்க. டைம் ஆகுது, ஃப்ரெண்டு வெயிட் பண்ணுவா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே சாப்பிட்டு போறியா சொல்கிறாங்க. இல்லை வேணா சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் ஜூஸை குடி சொல்கிறாங்க. ஜிம் ஜூஸ் குடிச்சிடுறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஓகே எனக்கு ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டுக்கு யூஎஸ்ஏ போகிறான்னு சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்லிட்டாங்க யூஎஸ்ஏ போகிற ஒர்க் விஷயமா 1 வீக் போயிட்டு வந்து பார்க்குறேன் சரியா சொல்கிறாங்க. ஓகே ஜேகே சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே போயிட்டாங்க. 1 வீக் ஆஃப்டர் ஜேகே வந்துட்டாங்க. ஜேகே விட்டு கால் பண்ணுறாங்க. அந்த 1 வீக்கில் ஜேகே ஒரு டைம் கூட ஜேகேக்கு கால் டெக்ஸ்ட் பண்ணவே இல்லை. ரீசன் என்னக்கா, அவர் வந்துட்டு இந்த அதர் கண்ட்ரியில் இருக்காரு, டைமிங் தெரியாது. செகண்ட் அவர் பிஸியாக இருப்பார் இல்லையா, அவர் ஷெடியூல் எப்படி இருக்குன்னு தெரியாது. அவர் தூங்குறதுக்கும் டைம் இல்லாமல் அப்படிலாம் கஷ்டப்படுறாரு, ஒர்க் பண்ணுறாரு. நம்ம போயிட்டு சும்மா போய் டெக்ஸ்ட் பண்ணிட்டு கால் பண்ணிட்டு வேண்டாமே ஜிம் நினச்சிருப்பாங்க. ஜேகே 1 வீக்காக வெயிட் பண்ணிருப்பாங்க, கால் பண்ணுவோம் டெக்ஸ்ட் பண்ண சொல்லிட்டு பண்ணவே இல்லை. 1 வீக் ஆஃப்டர் ஜேகே கால் பண்ணுறாங்க. ஹலோ சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஏன் சார் ஃபோன் பண்ண மாட்டீங்களா அப்படி கேட்குறாங்க. ஆக்சுவலி அப்படி இல்லை, நீங்கள் பிஸியாக இருப்பீங்கன்னு நினச்சிட்டேன் சொல்கிறாங்க. பிஸி தான், அதுக்காக ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு இருக்கா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது நினச்சியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது நினச்சியா அப்படி கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. பாரு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே நம்ம டேட் பண்ணுற போகிற ஒரு பார்ட்னர். ஓகேவா சொல்கிறாங்க. இவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகேவா, எனக்கு க்ரஷ் அதை தாண்டி லவ்னே சொல்லலாம் சொல்கிறாங்க. செக்கே சொல்கிறாங்க. ஆமாம் லவ்னே சொல்லலாம், எனக்கு லவ் இருக்கும் மேலே. ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் இப்போ தேவைக்காது, நீ எனக்கு எப்போ ஃபோன் பண்ணலாம். ஓகேவா, நான் ரொம்ப ஹாப்பி பிக் பண்ணுவேன். சரியா சொல்லிட்டாங்க. மேபி நான் ஒர்க்கில் இருந்தேன்னா நான் ஃபோனை கட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் பண்ணுவேன். ஓகேவா, நான் ஒர்க்கில் இருக்க சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போட்டுருவேன். நீ புரிஞ்சு பண்ண எனக்கு தெரியும் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே மீட் பண்ணலாமா சொல்லிட்டாங்க. இன்றைக்கி மீட் பண்ணலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் மீட் பண்ணுறாங்க. ஜேகே ஜிம் 2 பேரும் டேட் போகிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த டேட் வந்து ஃபுல்லாக டின்னர் டேட் தான், ரொம்ப அழகாக இருந்திருக்கும். இப்போ எவ்ரி டே ஜிம் ஜேகேவும் இப்படினாக்கா ஒரு 3 days ஒன்ஸ் வந்து டேட் போக ஆரம்பிக்கிறாங்க. ஜேகேக்கு எப்போ லீவ் இருக்கோ அப்புறம் ஜிம்மில் கூட்டிட்டு போகிறாங்க. இப்போ ஜிம்னு ஜேக்கவும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஜேகே என்ன பண்ணுறா விட சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க விடு ஜேகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கும் ஜிம்மில் காரில் தான் உட்காந்துருக்காங்க. ஜேகே அது ஜிம்மின் வீட்டுக்கு முன்னாடி இருக்காங்க. இதே நான் போகணும் சொல்கிறாங்க. ஜேகே ஜிம்மில் பேக் நெக்கில் கிஸ் பண்ணுறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. அதுக்குள்ளே வாசிட்டாங்க. இதுக்கப்புறம் ஹைட் பண்ண விரும்பல. ஓகேவா, எனக்கு பிடிச்சிருக்கு லவ் யூடா சொல்கிறாங்க. ஜிம்னும் ஓகே சொல்கிறாங்க. லவ் யூ எப்போ சொல்லுவா சொல்கிறாங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க சரியா சொல்கிறாங்க. சரி ஓகே சரி ஜேகே நான் விட்டுறாங்க. ஜிம்மில் போயிட்டாங்க. இப்போ டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் 4 month ஆகிடுச்சு. ஜிம்முக்கு ஜேகே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஜேகே கிஸ் பண்ணிருக்காங்க. கிஸ் பண்ணும்போது ஜிமின் பார்க்குறாங்க. ஜேகே லவ் யூ ஜேகே சொல்லிட்டாங்க. ஜேகேவும் பார்க்குறாங்க லவ் யூ டூ சொல்லிட்டு அவரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்படி தான் அவங்க லவ் வந்து கன்ஃபர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஜேகே ஜிம்முக்கு நிறைய சர்ப்ரைஸ் பண்ணுவார். எப்படினாக்கா அடிக்கடி வெளில கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு எப்படினா டெக்கரேட் பண்ணி அவருக்காகவும் செட் பண்ணியிருப்பாரு, எல்லாமே அரேஞ்ச் பண்ணி அப்படி சொல்லியிருப்பாரு. அது ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அவங்களுக்குலாம் டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். எப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் லவ்ன்றது அதிகமாகிடுது, இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் ஜேகேக்கு பயங்கர பாசிட்டிவ், ரொம்ப கோவம் வரும். சின்னதாக போய் கூட அவ்வளோ கோவம் வரும். கோவம் தான் ஜிம்மில் போட்டு நல்லா பனிஷ் பண்ணுவார். அவர் ஜிம் வாங்கிப்பார். அப்புறம் சாங் பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவார் அவர்கிட்ட. இந்த சாங் எனக்கு பிடிக்கும் அப்படி சொல்லுவார். அப்படியா ஜிம்னு சொல்லுவாங்க. ஜேகே நிறைய சாங் எழுதுவார். ஜிம்மிட்ட தான் ஃபஸ்ட் ப்ளே பண்ணி காட்டுவார். இப்படி தான் லைஃப் ரொம்ப அழகாக போயிட்டு இருக்கும். அப்புறம் ஒரு இடத்துக்கு மேலே ஜேகே ஜிம் நம்ம இருக்கவே முடியலன்ற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் வருது. அதுக்கப்புறம் தான் ஜேகே வந்து ஜிம்மில் ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருப்பார். அது ரிஜிஸ்டர் மேரேஜாக நடந்திருக்கும்.
இப்போ கரண்ட்லி நம்ம ஜிம்லா பாட்டா ஜெக்கி சொல்லி முடிக்கோ ஜெக்கோட ஜிம்லா பார்க்க ஷாக் ஆகிடுது. என்ன சொல்கிறாங்க? ஆமாம் அங்கிள், ஐம் சாரி, நான் கூட சொல்லி தான் ஆகணும், ஓகேவா? எனக்கு வேறு வழியே இல்லை. எனக்கு ஒரு பயம், எங்கே ஜிம்மில் விட்டு போயிடுவோன்னு எனக்கு ஒரு பயம். எல்லாரும் நினைப்பாங்க ஒரு ஐடல் தான் ஒரு இந்த மாதிரி நார்மல் பர்சன் டேட் பண்ணால் விட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் என் விஷயத்தில் எனக்கு பயம். என் ஜிம்மில் விட்டு போக மாட்டேன்னு தெரியும், இருந்தாலும் எனக்கு இங்கே ஒரு பயம் இருந்துச்சு. அந்த ரீசனால் தான் எனக்கு தெரியும். ஜிம்மில் ஆஃபீஸில் நிறைய பேர் ஜிம் அப்படி சுற்றிட்டு இருக்காங்க, நிறைய பேர் வந்துட்டு ஜிம் படி வராங்க சொல்லிட்டு எனக்கு அந்த பயத்தில் என்ன பண்ணிட்டேனாக்கா நான் மேரேஜ் பண்ணிக்க சொல்லி கேட்டேன். ஜிம்மில் சொன்னால் வேண்டாம் ஜெக்கே, அவங்க அப்பா அம்மா எங்கள் அப்பா மட்டும் சொல்லலாம், அப்புறம் மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொன்னான். ஆனால் எனக்கு பொறுமை இல்லை, ஓகேவா? அதனால தான் நான் மேரேஜ் பண்ணிட்டேன் அங்கிள், சாரி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்லா அம்மா ஒரு மாதிரி கேம்பா, நீ என்னப்பா உங்களுக்கு மேரேஜ் பண்ணி விட்டு சாதாரணமாக சொல்கிறாரு கேட்குறாங்க. வேறு வழி தெரியல ஆண்டி, எனக்கு நான் அவ்வளோ பிடிக்கும், என்னால் இவனோட இருக்கவே முடியாது, அதான் சொல்கிறாங்க. நான் ரொம்ப சாஃப்ட்லாம் கிடையாது, ரொம்ப கோல்டாக தான் இருப்பான், ஆனால் எல்லா சைடையும் அக்செப்ட் பண்ணிப்பான், என்னை எப்படி இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பான், என்னை வந்து ஹேண்டில் பண்ணுவான். எனக்கு இவங்க தவிர வேறு யாரும் பர்ஃபெக்டாக இருக்க மாட்டாங்க. ஸோ நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்னோடது, இப்போ என்னுடைய ஒய்ஃபாக இருக்கான். ஆனால் எனக்கு உங்களுக்கு பர்மிஷன் வேணும், நான் எல்லாருக்கும் முன்னாடி மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கும் அப்புறம் உங்களுக்கு பர்மிஷன் கண்டிப்பாக வேணும் இல்லையா சொல்லிட்டாங்க. உங்களோட சனிலாவாக நான் சொல்லிட்டாங்க. அதான் எங்களுக்கு எங்களோட பர்மிஷன் வந்து சனிலாவாக ஆகிட்டேப்பா சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கம்மா, செக்கப் ஹார்ட் பண்ணுற மாதிரி பேசாதீங்கம்மா ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்கேன்ப்பா, எங்களுக்கு தெரியும் மேரேஜ் பண்ணிட்டு உங்களுக்கு அது பெரிய விஷயமே தெரியல, ஆனால் அவர் வந்து நாங்கள் ஹர்ட் பண்ணுறது பேசக்கூடாது அப்படிலாம் சொல்கிறாங்க. அம்மா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்குமா அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஜிம்ல அம்மா பார்க்குறாங்க, மேரேஜ் பண்ணி சொல்ல தோணி அவனுக்கு சொல்கிறாங்க. என்னம்மா பண்ணுறது, அவர் வந்துட்டு அவர் கரியர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா, எவ்வளோ பேர் அப்படி இருக்காங்க தெரியலம்மா, அவர் மேலே அவருக்கு மேரேஜ் ஆகிட்டு இருந்துச்சா ரொம்ப வெறுப்பாங்கம்மா, கரியர் ரொம்ப ஸ்பாயில் ஆகிடுமா, அதுக்காக தான் மேம் சாரி அம்மா அவங்களை ஹர்ட் பண்ண பண்ணலை, ஆனால் எனக்கு இவர் கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குமா, அவரும் பாசிட்டிவாக அவர் அவ்வளோ கேரிங்காக பார்த்துப்பாரு, நான் ரொம்ப ஹாப்பியாக பேசுகிறேன் இவர் தான் மாசம் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் போய் பார்க்குறாங்க, ஓ இப்போ அந்த பிளைண்டட் பார்ட்னரை கேன்சல் பண்ணுறதுக்கு இவர் தான் ரீசனாக சொல்கிறாங்க. ஆமாம்மா இவர் தான் ரீசன், ஏன்னா இவர் லவ் பண்ணிட்டேன், இவனை லவ் பண்ணிட்டு நான் மேரேஜ் பண்ணிக்காமல் இருந்தால் கூட நான் வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேமா, ஓகேவா? ஏன்னா எனக்கு இவர் மனசு இருக்காரு, இவர் எந்த ஒரு சுச்சுவேஷன் ஏமாற்ற மாட்டேமா, இவரே நான் வேணாம்னு சொன்னால் கூட சொல்லிட்டாங்க. ஜிக்கெட் பார்க்குறாங்க, நான் இப்போ அப்படி சொன்னால் சொல்கிறாங்க. நான் ஒரு பேச்சுக்கு சொல்லிட்டு ஜம்க்கா அமைதியாக சொல்லிட்டாங்க. இப்போது நம்ம ஜிம்மில் அப்பா பார்க்குறோம், ஜிம்மில் அப்பாவுக்கு பிடிச்சிருக்கு, இவங்க ரெண்டு பேரோட அந்த பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ப்பா நிஜமாக சொல்லிட்டாங்க, அக்கெல்லாம் ரொம்ப லவ் பண்ணுறேன் இவனை, இல்லைக்கா நான் உங்கள்கிட்ட வந்துட்டு பேசியிருக்கே மாட்டேன் சரியா, இவன் கூட லைஃப் லாங் வாழணும்னு நினைக்கிறேன், எனக்கு கரியர் லைஃப்னு கொஞ்சம் டேஸ் தான் அங்கிள், அதுக்கப்புறம் என்னோட ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் என் கூட எனக்கு நான் வந்து இவங்க கூட எனக்கு ஒரு லைஃப் வந்து வாழணும் ரொம்ப ஹாப்பியாக, எங்களுக்கு ஒரு ஃபேமிலி குழந்தை எல்லாமே, அது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 4 to 5 years தான், அது வரைக்கும் சொல்கிறாங்க. இப்போ இன்னும் 4 to 5 years குழந்தை பதக்கம் வந்து என்னப்போ வயசாகும் சொல்கிறாங்க. இப்போது செக்கி பார்க்குறாங்க, அதான் ஆண்டி சொல்கிறாங்க, அதான் சீக்கிரட்டாக மேரேஜ் பண்ணிட்டீங்களா, அப்போ குழந்தை இப்படி பதக்க வேண்டியதுப்பா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஜங்கூர் மாறி எடுத்து அம்மா சொல்லிட்டாங்க. இல்லைப்பா இவருக்கு பண்ணிட்டீங்களா சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் கோமா பேசுகிறீங்களா சொல்கிறாங்க. கோமாலாம் இல்லை அப்படி சொல்கிறாங்க, ஏன்னா நாங்களும் ஜெக்கோட ஃபேன் தான் சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்கு அங்கிள் ஆண்டி சொல்கிறாங்க. ஆமாப்பா நாங்களும் உங்களுக்கு ஃபேன் தான், நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம், நாங்கள் ஃபேன்ஸ் தான் இருந்தாலும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க, எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் நீங்கள் இப்படி பண்ணிருக்க கூடாதுல்ல, உங்கள் அப்பா அம்மா எவ்வளோ எதிர்பார்ப்பு இருப்பாங்க உங்கள் மேரேஜ் பண்ண சொல்லிட்டு, நாங்களும் அப்படி தான் ஆசைப்படுவோம், என்கிட்ட அப்படி சொல்லியிருக்கலாம்லப்பா சொல்கிறாங்க. நாங்கள் நோ சொல்ல போகிறோம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் பார்க்குறாங்க, அம்மா அவர் அந்த சுச்சுவேஷனில் அப்படி பண்ணிட்டாருமா சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக என் கூட ஒர்க் பண்ணுற ஒரு கொலிக்கு வந்து எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்கம்மா அன்றைக்கி சொல்கிறாங்க. என்னென்னு ஆமாம் அன்றைக்கி நடத்தி அவர் பார்த்துட்டாருமா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் அந்த ஃபர்ஸ்ட் நான் தான் அன்றைக்கி மேரேஜ் இப்போ நடந்துச்சு அப்படி சொல்கிறாங்க. அதுவும் அவ்வளோ அவசரமாக சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க, ஜெக்கி அப்படி ஜிம்மில் மறைச்சி பார்க்குறாங்க, என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்பா தான் அங்கே பார்ப்பேன் என்னப்பா அப்படி மறைக்கிற சொல்லிட்டாங்க. இல்லைப்பா ஜிம் சொல்லியிருக்காங்க. இப்போ ஜிம்மில் அப்பா ஜெக்கியோட பார்த்துருக்காங்க. அப்படி விடுங்க அங்கே பாருப்பா, எங்களுக்கு ஓகே தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, முன்னாடியே சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி சொல்கிறாங்க. ஓகே பரவாயில்ல, இப்போ சொன்னீங்களே அப்போ உங்களுக்கு கோவம்லாம் இல்லை, ஸ்டார்டிங்கில் கோவமாக தான் இருந்துச்சு, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, ரொம்ப அழகாக ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கீங்க, ஜஸ்ட் ஒன் டைம் கிஸ் பண்ணதுக்காக அப்படி விடலை, அதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க. இல்லை ஆண்டி எனக்கு ஃபீலிங்ஸ் இருந்தால தான் நான் சொன்னேன். ஓகே இப்போ புரியுது. இப்போ நீங்கள் மேரேஜ் சொல்லிட்டாங்க, இந்த டைம் உங்கள் அப்பா அம்மா முன்னாடி சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக ஆண்டி பார்ப்பா எங்ககிட்ட சொன்ன மாதிரி உங்கள் அப்பா அம்மா சொல்ல வேணாம், ஓகே மேரேஜ் ஆகிட்டு சொல்லிட்டு அவங்க ஹர்ட் ஆகி போகிறாங்க, நீ என்ன பண்ணுற இப்போ நான் அகைன் மேரேஜ் பண்ணி கூட பண்ணிக்கோங்கப்பா எங்கள் முன்னாடியும் உங்கள் அப்பா அம்மா முன்னாடியும் சொல்லிட்டாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க, அம்மா திரும்பவும் மேரேஜ் ஆக சொல்கிறாங்க. ஏய் நீங்கள் மட்டும் பண்ணிட்டு மேரேஜ் நினைக்கிறியாப்பா சொல்கிறாங்க. அதுமா சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் ஜேகே வந்து கரியர் லைஃப் முடிக்கும்போது அனௌன்ஸ் பண்ணலாம்னு நினச்சா சொல்கிறாங்க. அப்போ அனௌன்ஸ் பண்ணிக்கலாம்ப்பா, இப்போ மேரேஜ் பண்ணிக்கோங்க சரியாக சொல்கிறாங்க. நல்ல நேரம் பார்த்து சொல்கிறாங்க. அப்படியாம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜேகேக்கு வந்து நல்லா ஐடியா தோணுது. ஓகே ஆண்டி நான் அப்பா அம்மா பேசுகிறேன் சரியாக சொல்கிறாங்க. ஓகே பாஸ்டன் ப்ரொஃபைலா ஜேகே அவங்க அப்பா கூட ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அவங்க செம்ம ஹாப்பாயிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்மோட வில்லேஜில் தான் ஜேகே ஜிம்மோட மேரேஜ் நடக்குது, ரொம்ப கிராண்ட் வெட்டிங்காக நடந்திருக்கும். ஜெக்கடா நம்ம பார்க்குறாங்க, ஏன்டா இப்படி ஒரு பையனை பிடிச்சிருக்கு டேட் பண்ணுறது ஏன்டா சொல்ல கேட்குறாங்க. நான் உனக்கு அங்கங்கே போனலாம் பார்த்துட்டு இருந்தேன் சொல்லிட்டாங்க. இப்போது ஜெக்கோட அப்பா தான் வந்துட்டு பரவாயில்ல விடுமா அதே அழகான ஒரு பையனை பார்த்துருக்காங்க சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அங்கிள் ஆண்டி ப்ளஸ் பண்ணுங்க சொல்லிட்டாங்க. ஹாப்பியாக இருப்பா சொல்லிட்டாங்க. எப்பா எவ்வளோ செலவு பண்ணுறா சொல்லிட்டாங்க. ஒரு 8 months ஆண்டி சொல்லிட்டாங்க. அப்படி கடவுள் என்ன சொல்லிக்கலாம்டா சொல்லிட்டாங்க. பரவாயில்ல ஆண்டி நாங்கள் அப்போ ஜெக்கோட கரியருக்காக தான் சொல்லிட்டாங்க. அது புரியுது. அம்மா ரொம்ப கோல்டான பர்சன் ஆச்சு உனக்கு ஓகேவா சொல்லிட்டாங்க. ஜெக்கு மறைக்கிறாங்க. அம்மா சொல்லிட்டாங்க. உண்மைதான்டா சொன்னேன், இவன் ஆன் ஸ்கிரீனில் மட்டும் தான் பண்ணி மாதிரி ஸ்மைல்லாம் பண்ணுவான், நேராக பார்த்தா ஸ்மைல் பண்ணவே மாட்டாப்பா அப்படி சொல்லிட்டாங்க. அப்படிலாம் ஆண்டி அவர் ஸ்மைல் பண்ணுவார் சொல்லிட்டாங்க. அப்படியா ஹஸ்பண்ட் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படி கேட்குறாங்க. விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க.
ரொம்ப ஹாப்பியாக இருந்து இப்போ ஜெயிக்கிற அம்மா தாங்க பாரு இப்போ எப்படி மேரேஜ் பண்ணிக்கிட்டு சீக்கிரட்டா அதே மாதிரி பேபி பார்த்துக்கோங்க ஓகேவா சொல்லிட்டாங்க. ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாத சரியா சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க ஓகேம்மா சொல்லிட்டாங்க. இப்போ போயிடலாம் ஜிம்மில் அப்போ ரொம்ப ஹாப்பி சென்ட் பண்ணுறாங்க. மேரேஜ் முடிச்சு வச்சுட்டாங்க. இப்போ ஜிம் ஜெக்கி 2 பேர் வராங்க. இப்போ ஜிம்மோட ஃப்ரெண்டு ஜான் பார்க்குறாங்க. டே நீ சொல்கிறதுனா கனவா அப்படி சொல்கிறாங்க. என்னடா சொல்லிட்டு கனவுன்னு சொல்லிட்டு உன் கனவு பண்ணிக்கிறது ஜெக்கி தான் சொல்கிறாங்க. அப்போ ஜிசங்கான பார்க்க போகிறேன் சொல்லி அதெல்லாம் சொல்கிறாங்க. ஜிசங்கானெலாம் பார்க்க போகிற சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இவரை பக்கம் தான் போன சொல்கிறாங்க. அட பாவி ஏன்டா அப்படின்ட்டு போய் சொன்னா சொல்கிறாங்க. அதே சாரிடா நீ ஒரு வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ராய்டாக சொல்லிட்டு வர எல்லாத்தையும் சொல்கிறாங்க. நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க. நீ சொல்லிட்டு விட அதனால தான் சொல்ல சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜெக்கி ஜான் பார்க்குறாங்க. சரி ஓகே அப்போ இனிமேல் கூட இருக்க மாட்டேன் சொல்கிறாங்க. சாரிடா இப்போ நான் போயிட்டு சரி பரவாயில்ல அந்த மிகுன் என்கிட்ட வரேன்னு சொன்னேன். ஓகே நம்ம ரூம் ஷேர் பண்ணிக்கலாம்னு கேட்டான். அப்போயே நான் சொன்னேன் எங்கள் வீட்டில் 2 ரூம் தான் இருக்குது எனக்கு ஜிம்முக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நான் கூட்டிட்டு வந்து வச்சுக்கிறேன் சரியா சொல்லிட்டாங்க. சரி ஓகே நான் கிளம்புறேன் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜெக்கம் ஜிம்மில் கிச்சன் போயிடுறாங்க. அப்படி ஜெக்கி வீட பார்க்கலாம்டா. ஜெக்கி பார்க்குறேங்க்கா இன்னைக்கு ஜெக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்காங்க. ஜம்கா நீங்கள் எதாவது சொன்னீங்களா லாஸ்ட்டாக ஒரு சாங் எழுதுறேன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ அதை எழுதலாமா சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இப்போ நான் சாங் எழுதுற முடியல சொல்லிட்டாங்க. என்னதுக்கு ஆமாம் ஏன் சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் வந்துட்டு பேபி இது ஃபார்மாக கூட சொல்லிட்டு இருந்தோம்ல சொல்லிட்டாங்க. அதுக்கு சொல்லிட்டாங்க இனிமேல் அது தேவைப்பட நினைக்கிற சொல்லிட்டாங்க. ஜம்கா வேண்டாம் சொல்லிட்டாங்க. பாரு எனக்கும் என் அம்மா சொல்லிட்டு கரெக்டாக தோண்டு ஓகே என் அம்மா என்னோட ஆண்டி அதான் உங்கள் அம்மா அவங்க சொல்லிட்டு கரெக்டாக இருக்கும் தோண்டு ஓகேவா. ஸோ இப்போ நான் சொல்லிட்டாங்க ஜம்கா வேண்டாம் பாரு எனக்கு தான் வயசு இருக்கு ஓகே சொல்லிட்டாங்க. அப்படிலாம் கிடையாது ஓகேவா உனக்கு இப்போவே 24 ஏஜ் ஆகிட்டு சொல்லிட்டாங்க. அதுக்கு சொல்லிட்டாங்க எனக்கு இப்போ ஆல்மோஸ்ட் 30 years ஆக போகுதுடா சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன பண்ண சொல்லிட்டாங்க. இப்போவும் பேபி பிளான் பண்ண கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஜம்கா வேண்டாம் சொல்லிட்டாங்க. பாருடா இப்போயே கரெக்டாக இப்போ வந்ததானே கரெக்டாக இருக்கு சொல்லிட்டாங்க. பேபி பற்றிட்டா கரெக்டாக இருக்கு சொல்லிட்டாங்க. வேண்டாம் ஜம்கா சொல்லிட்டாங்க. நடிக்காதடா கேள்விப்பா ஜெக்கி தான் ஜிம் புஷ் பண்ணுறாங்க பேரில். ஜிம் பார்க்குறாங்க நான் அப்படி சொல்லலை பேபி சொல்லி 1 year போட்டுச்சாங்க சொல்லிட்டாங்க. ஓ நீ அட்ரஸ் சொன்னல பேபி பொறுமை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இல்லை எனக்கு இப்போ போய் பெற்றுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அக்கா என்ன சொல்லிட்டு ஆமாம் ஏன்னா ஆஃபீஸில் முன்னாடி இன்னமும் சுற்றிட்டு இருக்கான்னு தெரியும். இவனும் உனக்கு மேரேஜ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கோம் உன் ஹஸ்பண்ட் ஃபாரில் இருக்கான்னு சொல்லி கூட யாரும் கேட்க மாட்டாங்கல்ல ஏன்னா உங்க சைட் அடிக்கிறாங்க தானே சொல்கிறாங்க. அச்சோ அவங்க அடிச்சுட்டு போகிறான்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க நீ ப்ரெக்னென்ட் ஆகிட்டா நான் நேரம் சைட் அடிக்க மாட்டாங்களா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறங்க என்ன பேசுறீங்க சொல்கிறாங்க. பாரு எல்லாத்தையும் நான் மீன் பண்ணி தான் சொல்கிறேன். ஓகேவா ஒன்று ப்ரெக்னென்ட் ஆனால் எனக்கு ஹாப்பி எனக்கு குழந்தை பிறந்துடும் சரி என்ன நேரம் சைட் அடிக்க மாட்டாங்களா சொல்கிறாங்க. ஒரு மேரிட் பர்சன்றது இதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சுள்ள சொல்கிறாங்க. சங்கா அங்கே பாரு அப்படி பண்ணாதான் சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது ஜங்குக்கு அப்படி ஜிம்மில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஒரு இடத்துக்கு மேலே சரி ஸ்டாப் பண்ண வேணாம் போட்டோம் சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போ அழகாக டேஸ் பாஸ் ஆகிட்டு இருக்கு. செக்கி பார்க்குறாங்க இப்போ பார்த்தாலும் ஜிம்முக்கு வந்து அவர் கொஞ்சிட்டே இருக்கார். ஜிம் பார்க்குறாங்க அடைய போதும் விட்டு ஜங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளில பார்த்தா சொல்கிறாங்க ஜெக் இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே பார்த்தா எனக்கு மட்டும் தெரியும் சொல்கிறாங்க. எவ்வளோ கோவம் வருது எவ்வளோ பனிஷ்மெண்ட்டு அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க வேணா ஒய்ஃப் இல்லை அவனுக்கு தான் தெரியும் எல்லாமே ரிலேட்டிவ் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லி ஜிம் சொல்லிட்டுருக்காங்க. இப்போ அப்படி 3 years ஆஃப்டர் பேக்ல இந்த பக்கம் ஜெயிக்கி தான் லவ் பண்ணிருக்காங்க. இங்கே ஒரு பையன் தான் ஓடிட்டு இருக்கான். அங்கே இங்கே பாரு நின்றுடா சொல்லிட்டாங்க. மாமா பொடி அப்படி சொல்லிட்டாங்க. இது பிடிக்கும் போய் நின்று அவங்க அப்பா அங்கே லவ் பண்ணிட்டு இருக்காரு சும்மா இருடா சொல்லிட்டாங்க. இப்போ இந்த பக்கம் இந்த குழந்தை ஓடிட்டே இருக்கு. டக்குன்னு நம்ம ஜெயிக்கி மியூட் போட்டு அப்படி தூக்குறாங்க அந்த குழந்தைய. என்ன வேணும் கேட்குறாங்க. பேபி தான் டேட்டா விட்டுட்டாடா சொல்லிட்டாங்க. ஏன் என்னாச்சு சொல்லிட்டாங்க. மாமா சாப்பிட சொல்லிட்டாங்க விடுங்க சொல்லிட்டாங்க. சாப்பிடுக்கணும் பயமா சொல்லிட்டாங்க. ஆமாம் விடுங்க டேட்டா அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க லட்டு மாதிரி இருக்கடா உன காமிச்சிடவா சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி பார்க்க ஜிம் பார்க்குறாங்க இது காமிக்க போறீங்களா. ஆமாம் காமிச்சிடவா எவனா சொல்லிட்டாங்க. காமிப்பீங்க சொல்லிட்டாங்க. ஆமாடா எப்படியும் நெக்ஸ்ட் இயர் சொல்லிட்டாங்க. என்ன ஜெக்கி என்ன 2 வருஷத்துக்கு உங்களுக்கு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் அனௌன்ஸ் பண்ணுவீங்க சொல்லிட்டாங்க. அப்போ காமிச்சிக்கலாம் சொல்லிட்டாங்க. இல்லைடா எனக்கு ஆசையாக இருக்குடா இப்போ இவன் இருக்க மாதிரி காமிக்கலாம் ஆசை இருக்கா க்யூட்டாக இருக்காங்க லட்டு மாதிரி இருக்கானே சொல்லிட்டாங்க. லைக் என்ன மாதிரி இருக்காங்க சொல்லிட்டாங்க. ஆமாம் உங்களை மாதிரி இருக்கா முயல் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜெக்கி உனக்கு காமிச்சிடவா அப்படி கேட்குறாங்க. இன்னும் சார் பேபி சொல்றது க்யூட்டாக இருக்குது. ஜெக்கி வந்து பேபி சிக்ஸ் பைட் பண்ணிட்டு இருக்காங்க. செல்லண்டா அப்படி தான் கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்க லைவ் பண்ணிட்டு இருக்கேன் என்ன சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க மியூட் போட்டிருக்காங்க சொல்லிட்டாங்க. மியூட் போட்டிருக்கீங்களா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமினா சரி அவங்க ஃபுட்டை மட்டும் ஃபில் பண்ணி விட்றீங்களா சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க சரி கூட சொல்லிட்டாங்க. லைவ் சொல்லிட்டாங்க அதை பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு ஜெக்கி போய்ட்டு லைவில் ஸ்டிக்கரை போட்டு விட்டு அப்படியே பேபிக்கு ஃபுட்டை ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பேபி வந்து பேசலை அது அமைதியாக இருக்க குடுக்குன்னு பார்க்குது. நம்ம ஜெக்கி தான் கடை சொல்லிட்டு ஃபுட்டை ஃபில் பண்ணிட்டே இருந்து பேசிட்டு இருக்காங்க எல்லாத்தையும். இப்போ அழகாக போயிட்டுருக்கு. இப்போ ஜெக்கி ஆஃப்டர் லைவுக்கு அப்புறம் பேபி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவர் தூங்க ஆரம்பிச்சிச்சு. ஜெக்கி மவுத்லாம் வைப் பண்ணி விட்டு பேபிக்கு ஒரு பெட்டில் படுக்கிறேங்க படுத்துக்குது. இப்போ ஜெக்கி போய்ட்டு ஜம் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு பார்த்தா இப்போ தான் ஷவர் பண்ணிட்டு வந்துட்டு அந்த லோஷன் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஜெக்கி வந்து பேக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. தேங்க்யூ சொல்லிட்டாங்க. எதுக்கு சொல்லிட்டாங்க என் லைஃப்பில் வந்ததுக்கும் க்யூட்டாக லட்டு மாதிரி பேபி பெற்று கொடுத்ததுக்கும் அப்புறம் என்னை எவ்ரிடே இவ்வளோ ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கும் சொல்லிட்டாங்க. ஜெக்கே இவ்வளோ ஹாப்பியாக ரீசன் நீ மட்டும்தான் ஓகேவா. ஒரு ஃபேமிலி எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும் ஒரு ஹஸ்பண்ட் எப்படி பார்த்துக்கணும் ஒரு பாசம் எப்படி லவ் பண்ணணும் சொல்லிட்டு உங்கள்கிட்ட தானே கற்றுக்கணும் சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது நிஜமாடா சார் ஜெக்கே சொல்லிட்டுருக்காங்க. நான் ரொம்ப அடிக்ஷன் ஆகிட்டு தெரியுமா முடிந்து அந்த கோல்டு ட்ரெஸ் கூட எனக்கு போயிட்டு சொல்கிறாங்க. அது ஏன் தெரியுமா உங்கள் பையனுக்காக தான் சொல்கிறாங்க. என்கிட்ட நீங்கள் கோல்டாக தான் நீங்கள் உங்கள் பையன்கிட்ட தான் அவ்வளோ சாஃப்டாக மாட்டிங்க சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது அப்பாலாம் சொல்கிறாங்க. ஆமாம்மா சொல்லிட்டாங்க. நீ
வேறு ஸ்ட்ரிக்டாக இருக்கேன் என் பையன் கிட்ட. என் பையன் வேறு ஒவ்வொரு டைம் கம்ப்ளைண்ட் பண்ணுறான் வீட்டுக்கு வந்தா. ஏடா அம்மா அப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் அந்த சமத்துட்டாங்க 2 பேரும். ஜேகே சொல்லிட்டாங்க ஜிம்முக்கு பார்த்துட்டு அங்கேயோட ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ ஜேகே அப்படி ஜிம்மில் அக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்மில் அக்ஸ் பண்ணுறாங்க. லவ் யூ டூ சொல்லிட்டாங்க. வா தூங்கலாமா? சரி இப்போ 2 பேரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட இந்த ஸ்டோரி ஹாப்பி பண்ணுறேன். ஜஸ்ட் எனக்கு மைண்டில் ஸ்டோரியில் ஓகே இது மாதிரி கொடுக்கான்னு தோணுச்சு. உங்களுக்கு பிடிச்சினா ஓகே, பிடிக்குனாக்கா சாரி. ஓகே பை, டேக் கேர் எவ்ரிவன்.